Okay, sir. Thank you. Cricket in the area? Illa sir. Introduction, basic introduction. Ambal Nagar. Holy family theriyuma? Anga da na padichen. ஐயப்பன் அங்கே தானே ஒர்க் பண்ணுறாரு. அவர் தான் எனக்கு எடுத்தது அக்கௌண்ட்ஸ் 11th and 12th. உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸ் எடுப்பார்னு நினைக்கிறேன். மேக்ஸா? ஓ, அவர் அக்கௌண்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி. ஆன்லைன் ஸ்ரீஷா ஹரி, introduce about yourself. Very super, yeah. Next, Keith. You are not audible. கேட்கலமா? Yeah, it is audible now. Vimal Aditya. Good morning, sir. Good morning. Coimbatore, sir. Coimbatore, okay. Studied in Kumaraguru, sir. You did your BCom or foundation? BCom, sir. BCom PhD. Okay. What's your interest? Sir, driving. Driving? Yeah. Okay. What about Gautam? Gautam Singh? Bolo bhai. You are not audible. Gautam? Hindi நண்பருக்கு தமிழ் தெரியல போல. Okay. So first we'll start from what you can expect. Okay. நீங்களா வந்து இப்போ you have enrolled for CA Inter. இப்போ இன்டர்ல அட்வான்ஸ் அக்கௌண்ட் சாப்டர் நான் எடுக்கிறேன். அண்ட் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் டீச் எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்க்ராச். ஓகே. அண்ட் எல்லாமே வந்து நல்ல ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அட் த சேம் டைம் எல்லா ஸ்டடி மேட் சம்ஸும் நான் சால்வ் பண்ணிடுவேன். அது இல்லாமல் எம்டிபி, ஆர்டிபி அண்ட் பாஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் விச் ஆர் லைக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் இதெல்லாம் வந்து யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது சில விஷயம் நம்ம பார்க்காம என்னதான் கான்செப்ட் தெரிஞ்சாலும் அந்தந்த ஐட்டம் நம்ம பார்க்காம போனால் தப்பு தான் பண்ணுவோம் எக்ஸாமில். அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஐ வில் டீச் யூ இன் கிளாஸ். ஓகே. அண்ட் சில சம்ஸ் ஹோம்ஒர்க் நான் கொடுப்பேன். அந்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாமே விச் யூ கேன் மேனேஜ். அதாவது உங்களால் போட முடியும், ஆனால் சோம்பேறித்தனம் பட்டு யாரும் போடாமல் இருக்கக்கூடாது. அந்த நான் கிளாஸில் எடுத்த கான்செப்ட் வச்சு உங்களால் போட முடியும். ஜஸ்ட் டு கவர் அப் யுவர் சம்ஸ் அண்ட் அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா? யாராக இருந்தாலும் இப்போ எல்லாம் படிச்சுட்டு கண்ணால் பார்த்துட்டு எக்ஸாமில் போய் எழுத சொன்னால் ஃப்ளோ வராது, டக்குன்னு மாட்டி போகணும். அப்போது அந்த மாதிரி சம்ஸ்லாம் ஐ வில் கிவ் யூ ஹோம்ஒர்க். மேடம், குட் மார்னிங் மேடம். Okay. Okay, so that is what you can expect. And அதுவும் இல்லாமல் I'll be very friendly. ஓகே. எனக்கு ரூடாலாம் ரொம்ப பேச தெரியாது, திட்டலாம் மாட்டேன். பட் யூ ஆர் ஆல் ப்ரொஃபஷனல். சொன்னதை கரெக்டாக செய்யணும். அதுதான் வந்து உங்களோட பர்சன் கேப்பபிலிட்டி தான். ஒரு ஆள் எப்போ பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் அபவுட் லைக் நீ சிஏ படிக்கிற, இப்போ யூபிஎஸ்சி படிக்கிற, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் செகண்டரி. பர்சனோட குவாலிட்டி எப்படி, வேர் எவர் யூ கோ, நாட் ஓன்லி இன் இந்த ஃபீல்ட் ஆஃப் சிஏ, எம்ப்ளாய்மெண்ட்லேயே ஆகட்டும், இல்லை எங்கேயா இருந்தாலும், வேர் எவர் இட் இஸ், பிஸ்னஸ் பண்ணால் கூட அந்த பர்சனுக்கு அந்த டிசைர் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நான் சாதிக்கணும், நான் எதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், ஐ ஷுட் கிரியேட் சம் வேல்யூன்ற ஒரு டிரைவ் இருந்துகிட்டே இருக்கணும். அவன் தான் பெரிய ஆள் ஆகும். வாங்க பொறுமையா, நோ ஹெசிடேஷன். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு எக்ஸாம்ஷன். ஸோ எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க, நீங்களும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுங்க. கேட்கல. திவ்யலக்ஷ்மி ஃப்ரம் சேலம். ஓகே. குகையா? ஓகே. காலேஜ்? எம்காம் பிஜி. சூப்பர். ஒர்க்கிங்கா? ஓகே. வாட்ஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட்? யா, செய்ய முடியா அடுத்த தாண்டி வெளில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எதுவும் இல்லையா? டான்சிங், சிங்கிங், பெயிண்டிங், மியூசிக், பேட்மிண்டன், கிரிக்கெட், டிரைவிங், ட்ராவல். ஸோ தட் இஸ் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் மீ. அண்ட் உங்ககிட்ட இருந்து வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அப்படின்னா,
காலைல எழுந்து வந்தோடனே அப்படியே தூக்க கலக்கத்தில் உட்காரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லாருமே ஷுட் பி ஆக்டிவ் அண்ட் இன்டராக்டிவ் செஷன் வேறு நம்ம வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று கேள்வி கேட்டால் டோன்ட் ஹெசிடேட். அதாவது இப்போ தப்பாக சொல்லிட்டோமோ, அடுத்தவன் என்ன நினச்சிருவான், என்ன மக்கள் நினச்சிட போகிறான், அந்த தாட் யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லாருமே கற்றுன்னு தான் இருக்கும். எவ்ரி ஒன் இஸ் இன் லேர்னிங் ஃபேஸ். ஸோ அந்த தாட் இருந்ததுன்னா அதை அப்படியே ஒதுக்கிடுங்க. ஜஸ்ட் ட்ரை டு ஓப்பன் அப். இப்போ இங்கே ஓப்பன் அப் ஆனால் தான் நாளை வெளியே போய்ட்டு யூ கேன் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். நீங்கள் வெளில வர முடியும். அப்போ தான் ஆன்லைன். am I audible? Sir. Yeah. So that is what is expected from you. And ஏதாவது ஒன்று கேட்டால் ட்ரை டு ரெஸ்பாண்ட். அப்போ தான் வந்து தூக்கம் வந்தால் கூட மார்னிங் எழுந்து வரீங்க, எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க, 5 o'clock 6 o'clock நைட்டில் ரீல்ஸ் பார்த்துட்டு 12-1 மணிக்கு தூங்கியிருப்பீங்க. ஸோ இந்த தூக்கம் கலக்கம் போகணுன்னா யூ ஷுட் ட்ரை டு ரெஸ்பாண்ட். பட் ஐ வில் என்ஷூர் தட் ஐ வில் மேக் இட் வெரி என்கேஜிங். ஓகே, யாரும் தூங்கக்கூடாது. நீங்கள் வேணால் நீங்கள் வந்துடு, டவுட்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் தான் இப்போயே கண்ணு சொருக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. சரி, ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் முடிச்சாச்சு அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணிட்டேன். ஸோ நவ் மை செல்ஃப், என்னை பற்றி நான் சொல்கிறேன். ஐ எம் CA Ashwin Srinivasan. And I did my BCom in Vivekananda College. ஒரு 1.5 வருஷம் பண்ணேன். அப்புறம் தென் லேட்டர் when I cleared Inter, நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு கரஸ்பாண்டன்ஸ் ஸ்விட்ச் பண்ணிட்டு ஐ ஸ்டார்டட் ஃபார் ஆர்டிகல்ஷிப். அண்ட் ஆர்டிகல்ஷிப்பில் வந்து 2 ஃபார்மில் பண்ணேன். 6 months ஒரு ஃபார்ம்லையும், அடுத்த 2.5 years இன்னொரு ஃபார்ம். நான் வந்து 3 years பண்ணது. ஸோ அண்ட் பண்ணும்போது ஐ வாஸ் லைக், முடிச்ச அப்புறம் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ICICI Prudential as an executive assistant for chairman. அண்ட் அது முடிச்சுட்டு ஃபைனல் பண்ணேன். ஃபைனல் முடிச்சுட்டு தென் ஐ வாஸ் ஒர்க்கிங், ஃபைனல் பண்ணும்போது ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் ரெடிங்டன் தெரியும் இல்லையா கம்பெனி, they are into IT product distribution. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் as an MIS executive. CA முடிச்சுட்டு அங்கேயே அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணேன். நவ் ஐ எம் இன்டு டெக்னாலஜி ரோல். ஓகே, PPN சொல்யூஷன் சொல்லி there is something called as EPM டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, என்டர்பிரைஸ் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு. அதில் ஐ எம் ஒர்க்கிங் as a functional consultant. ஓகே, ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். டீச்சிங் வந்து இட்ஸ் அ பேஷன். ஸோ அதனால தான் வந்து டீச்சிங் நான் பண்ணுறேன். இப்போ சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து தான் நான் வளர்ந்தேன். ஐ ஈவன் ஸ்டார்டட் அ டியூஷன் சென்டர். 11th 12th அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் ஐ கேம் அப். அண்ட் அப்பப்போ வந்து காலேஜ் விசிட்டிங் ஃபேக்கல்ட்டியாக போவேன். அண்ட் ஐ யூஸ் டு டேக் கிளாஸஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். தட்ஸ் இட் அபவுட் மீ. அண்ட் ஐ எம் ஃப்ரம் மடிப்பாக்கம் ஏரியா. ஓகே, அண்ட் தட்ஸ் இட் அபவுட் மீ. ஸோ ஜாலியாக தான் போகும், கிளாஸ் எதுவும் வருத்தப்பட வேணாம். அண்ட் யூ ஹவ் ட்ரஸ்டட் ஸ்ரீ பிரக்யா. ஐ வில் என்ஷூர் தட் நீங்கள் டெமோ நிறையா பேர் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, ஐ கேன் என்ஷூர் தட் யூ கேன், நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் ஜாயினே பண்ணிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் கிளாஸ் வில் பி. ஓகே, அண்ட் என்னோட நம்பர் நோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ வித் ரெஸ்பெக்ட் டு அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ். This is my WhatsApp number as well. Yeah. சொல்லுங்க சார். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன். ஆன்லைன் கிளியரா கேக்குது இல்லையா உங்களுக்கு எல்லாருமே? So is it audible? Okay. Yes sir. Okay. சார் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுக்கணுமா சார்? ஹரி சார் வேணாம் இல்லையா? யூடியூப் லிங்க். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து யூ ஆர் கோயிங் டு அட்டெண்ட் CA இன்டர் அட்வான்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ். நீங்கள்லாம் வந்து காலேஜில் ஒரு பேஸ் இருக்கும். எல்லாருமே வந்து ஃப்ரம் காமர்ஸ் பேக்ரவுண்ட் கரெக்டாக? யாராவது டெக்னிக்கல், இன்ஜினியரிங், கம்பைன்? ஓகே. இப்போ வந்து எங்கெங்கேருந்தோ படிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஸ்கூல் ஒரு காலேஜ்லேருந்து. யூ மைட் பி ஹேவிங் சம் டிஃப்ரெண்ட் பேஸ். எல்லாருக்கும் ஒரு பேஸ் இருக்கும், ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஐ வில் கிவ் தி ஹெட்ஸ் அப். ஓகே, நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படி தான் நீங்களும் நினைக்கணும். ஒன்லி தென் தி சப்ஜெக்ட் வில் பிகம் வெரி ஈஸி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் வெரி ஸ்க்ராச். அக்கௌண்டிங்னா என்ன அப்படின்றதுல நான் இன்னைக்கு எடுப்பேன். அண்ட் டுடே வில் டார்கெட் டு கம்ப்ளீட் இன்ட்ரடக்ஷன் டு அக்கௌண்டிங் ஃபர்ஸ்ட் சாப்டர். அதை முடிச்சிடலாம். ஸ்டடி மேட் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு ஃப்ளோ வரும்போது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். லைக் நான் அது முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ். ஏன்னா ஆன்லைன் பர்சன்ஸும் இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிடக்கூடாது நமக்கு எங்கேயுமே இருக்கும். ஓகே,
Maybe online இருக்கவங்க you can raise your hand, I'll also like see. Okay, sir. All right. So first வந்து you are going to write your first paper, which is paper 1, advanced accounts. கரெக்டா? இந்த பேப்பரை தான் நீங்கள் வந்து May 24 வந்து அட்டாக் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணணும்னா அவன் என்னெல்லாம் கொஸ்டின் கேட்குறான், பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது எண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். கரெக்டா? அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற ஒர்க் கரெக்டாக தப்பான்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேப்பர் வந்து இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் 2 things. இது எப்படி வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து MCQ பார்ட் which comes for 30 marks. அப்போ யாரும் புக்கு கொண்டு வரல. ஏதியா? ஐயோ, காலையில தூக்கம். ஜனநாயகம் ரிலீஸ் இன்னைக்கு. So 30 marks MCQ and the other one is descriptive. Descriptive வந்து பாத்தீங்கன்னா it is 70 marks. ஸோ தம் ரூல் என்னன்னா டிஸ்கிரிப்டிவ் இந்த 70 மார்க் ப்ரிப்பேர் பண்ணாலே யூ கேன் ஆட்டோமேட்டிக்லி அட்டென்ட் ஃபார் திஸ் 30 மார்க்ஸ் வெரி கான்ஃபிடென்ட்லி. ஆனால் ப்ரொவைடட் அந்த 70 மார்க்ஸ்க்கு உண்டான எஃபர்ட் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, MCQ செப்பரேட் ப்ரிப்பரேஷன் தேவையா அப்படின்னா தேவை கிடையாது ஆஸ் சச். பட் பிஃபோர் எக்ஸாம்ஸ் என்ன பண்ணான்னா ஒரு மார்க் டெஸ்ட்டோ இல்லை ஆர்டிபியில் வர அந்த கொஸ்டின்ஸ் அந்த கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறது இட் இஸ் அட்வைசபிள். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறான் அப்படின்றத ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதுக்காக. பட் செப்பரேட் ப்ரிப்பரேஷன் தேவைன்னா தேவையில்லை. அந்த 70 மார்க்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 30 லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட். சரி, இந்த 70ல் இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் 2 things. ஒன்று வந்து இட் இஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் and other one is others. Okay, in the accounting standard I will further bifurcate into 2 types. One is big AS and the other one is others. அதாவது ஸ்மால்னு சொல்ல முடியாது, I will call it others because அதில் combination of minimum medium weightage இருக்கு, சின்ன இண்டேஸும் இருக்கு, சின்ன ஏஎஸும் இருக்கு. ஓகே, ஸோ அதனால் I'll call it as others. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 29 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்திருக்கு. 29 it was. ஓகே, இதுல இருந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, they have removed 2 AS, okay, which is AS6 and AS8. AS6 என்னவா இருந்தது அப்படின்னா இந்த depreciation அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்தது. AS8 என்னன்னா அக்கௌண்டிங் ஃபார் R&D which is nothing but research and development. இது ரெண்டுத்தையும் ICA ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ 29லேருந்து 2 போச்சுன்னா எவ்வளோ? இன்ட்ராக்டிவ் 27. ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ AS படிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக 27 AS படிக்க போகிறோம். ஓகே, இப்போ 27 ASல ஐ வில் ஃபர்தர் கிளாசிஃபை தட் இன்டு பிக் அண்ட் அதர்ஸ் நான் சொன்னேன். அப்போ அந்த பிக்ல வி ஆர் கோயிங் டு டார்கெட் 5 AS. 5 பெரிய AS இருக்கு. ஓகே, இந்த 5மே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது படிக்காம எக்ஸாம் போகக்கூடாது. தட் இஸ் ஹவ் தி வெயிட்டேஜஸ். மேண்டேட்டரியாக கொஸ்டின் வரும். ஸோ 27 minus 5 22. குவிக்காக வரணும் ரெஸ்பான்ஸ். ஓகே,
and others there are like individual chapters. It is not related to. Welcome. You are from Minjur. First day exemption. First inge okkar. Idhula it is individual chapters, other chapters nu vechupom. Right? So in the big index na sonna idu ennala appdi nama first paathalam. First one is AS3. AS3 என்னது? Any idea? Any volunteer? Cash flow. Super. Online தான் ஃபயரா இருக்காங்கப்பா. Cash flow statement. Next, AS14, which is amalgamation. காலேஜில் படிச்சிருப்பீங்க இல்லையா amalgamation, by way of merger, by way of purchase. தெளிவாக இருந்ததா படிக்கும்போது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருவாங்க காலேஜில். கார்பரேட் அக்கௌண்டிங் புக்கு தானே, எல்லோ கலரில் இருக்குமே. நெக்ஸ்ட் அடுத்த சாப்டர் ஐ கிளாசிஃபை இன்டு த்ரீ AS, which is AS21, 23 and 27. இது மூணு சேர்ந்தது ஒரு சாப்டர், which is consolidated financial statement. CFS ன்னு சொல்லலாம். ஓகே, இதுல 3 AS இருக்கு, 21, 23 and 27. Consolidated financial statements, associate, joint venture. ஸோ 5 ஆச்சா? இந்த 5 படிக்காம எக்ஸாம் போகக்கூடாது. அதர் இண்டேஸ் லிஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் இண்டேஸ் இருக்கு, அது ஒன்றா அப்புறம் நேம் பார்க்கலாம். படிக்கும்போது யூ வில் கெட் டு நோ. இப்போ அதர் இண்டிவிஜுவல் சாப்டர்ஸ் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். ஓகே, இதில் என்ன வரும்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸில் இந்த P&L ப்ரிப்பரேஷன், பேலன்ஸ் ஷீட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஞாபகம் இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங், ப்ரீபெய்டு. செகண்ட் சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைபேக் ஆஃப் ஷேர்ஸ். பைபேக் புரியல? P&L பேலன்ஸ் ஷீட், அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் தான் என்ன அது? P&L பேலன்ஸ் ஷீட்டு, அதுதான். தெளிவா இல்லையோ அது? ஓகே, அடுத்தது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஃபைனலாக branch accounts. ஓகே, ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஏஎஸ் பார்ட் மட்டும், அதாவது இன்க்ளூடிங் பிக் நான் சொல்கிறது. இப்போ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல, இதில் தான் வில் ஸ்டடி அபவுட் கேஷ் ஃப்ளோ. கேஷ் ஃப்ளோ ஆஸ் அன் ஏஎஸ் இருக்குது, பட் ஏஎஸ்லாம் டீட்டெயிலாக இல்லை. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் சின்ஸ் இட் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் எஃப்எஸ், நம்ம அதில் தான் ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். இப்போ புட் டுகெதர் இந்த ஏஎஸ் மட்டும் இட் வில் சம்வேர் அரௌண்ட் 55 to 65 மார்க்ஸ் உனக்கு வந்துடும். பர்சன்டேஜ் அது ஏஎஸ் ஆஸ் அ ஹோல், இந்த பிக் அண்ட் அதர்ஸ் சேர்த்து.
அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த 27 சொன்னேன், அந்த 27. அப்போ பேலன்ஸ் 35% to 45% இதுல இருந்து வரும். ஓகே, சரி இதில் மேண்டேட்ரி அதெல்லாம் வரும் அப்படின்னா இது மேண்டேட்ரியாக வரும், இது வரும், எஃப்எஸ் வரும், பைபேக் கண்டிப்பாக வரும். பைபேக் வந்து 6 மார்க்ஸ் ஷூராக வரும். பிரான்ச் அக்கௌண்ட்ஸும் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ உங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. இந்த பெரிய பெரிய பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பரேஷன், பிஎன்எல் ப்ரிப்பரேஷன் இதுதான் இருக்கும் ஃபுல்லாக. ஓகே, ஸோ அட்வான்ஸ் அக்கௌண்ட்ஸ் பேப்பர் எப்படி நம்ம அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் பெருசாக இருக்கும், நீ பாட்டு அங்கே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, டைம் போயிடும். யூ கேனாட் கம்ப்ளீட் தி பேப்பர். ஈவன் தான் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் நிறைய காமனாக பசங்க சொல்கிற மிஸ்டேக், அதாவது நானுமே படிக்கும்போது பண்ணது, போத் ஏஎஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டேஸ், அதாவது ஃபைனல் எஃப்ஆர் படிக்கும் போதும் டைம் வில் பி தி பிக்கஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட், நாட் தி கான்செப்ஷுவல் கிளாரிட்டி. எல்லாருக்கும் வந்து அக்கௌண்ட்ஸ் தெரியாதா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், நல்லா படிச்சுட்டு தான் போவாங்க. பட் எங்கே லேக் ஆவாங்கன்னா டைமிங். அதை எப்படி பிரேக் பண்ணணும்? பை ரெகுலர் ப்ராக்டிஸ். அண்ட் கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் யூ ஷுட் நாட் பி இன் அ பொசிஷன் டு திங்க் பண்ணக்கூடாது. அங்கே போயிட்டு ஆன்சர் தானாக வரணும். ஓகே, அந்த அளவுக்கு உங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸாம் வந்து we can go and approach. ஓகே, அண்ட் 100% கரெக்டான ஆன்சர் எழுத முடியுமா அப்படின்னா சிஏ எக்ஸாம் அப்படி சொல்ல முடியாது. Be it whatever competitive exam, you cannot go and give the precise exact 100% answer. What you can do instead, question கேட்டதுக்கு உங்களால் மேக்ஸிமம் ஜஸ்டிஸ் பண்ண முடியும். அது பண்ணாலே போதும், ICA will be very happy and will award you marks. Right? ஓகே, இதுதான் வந்து வெயிட்டேஜ், இதுதான் ஓவரால் சாப்டர். ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல? ஆன்லைன் ஸ்ரீஷா நீங்கள் ஐடியா பந்தா அந்த அளவுக்கு? ஓகே, இப்போ அப்புறம் பேப்பர் 1ல் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4, கொஸ்டின் 5, கொஸ்டின் 6. ஓகே, 6 கொஸ்டின் வரும் பேப்பரில். அதில் இந்த கொஸ்டின் நம்பர் 1 இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, இப்போ இந்த ரிமைனிங் 5 questions இதில் you should choose and write any 4 questions. ஓகே, அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆச்சு? 5 questions நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் தி கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, into ஒரு question carries 14 marks. இந்த 14 marks it may be in any combination. 7 and 7 இருக்கலாம். ஓகே, 6, 4, 4 இருக்கலாம். 10 plus 4 இருக்கலாம். ஓகே, that depends. 5 into 14, so 70 marks descriptive ready. இப்போ இது நம்ம ப்ராப்பராக பண்ணாலே 30 marks MCQ easy. Right? So this is about the paper. End objective இதுதான். இதுக்கு தான் நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போறீங்க for around 6 months. ஒரு கொஸ்டினும் கரெக்டாக எழுதணும், அதுதான் அப்ஜெக்டிவ். ஓகே, we'll start the topic. ஃபர்ஸ்ட் why accounting அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்டராக்டிவ் செஷன் இது, நீங்க தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரிச்சர்ட், why accounting? எக்ஸ்பென்ஸ் இன்கம். ஓகே, வேற ஏதாவது டிஃபரெண்ட் ஆன்சர்? மந்தவெளி புரியல? ஃபினான்ஷியல் பொசிஷன். வெரி குட். ஓகே, கேட்கல தெரியாதா? அவங்க சொன்னதாங்க, எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை. ஒரு நாள்
Okay. Video editing. Firm position, financial position. Okay. Very good. Srishan, inge the answer different ada heltiya neenu. Business decision ಗೆ financial position decide ಮಾಡಕ್ಕೆ. Okay. ಬೇರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಇದೆಯಾ ನಿಂತ್ರ ಹೇಳಕ್ಕ? ಒಂದು ಇಲ್ಲ ಅಷ್ಟೇ ಅಲ್ಲವಾ? Okay. So first assume, we'll start with an example. I am giving Richard an amount of rupees 5,000. 5000 ரூபாய் நான் தரேன், கூகுள் பே பண்ணிட்டேன். ஓகே, தம்பி என்னெல்லாம் பண்ணுவான் அதை வச்சு சொல்லியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவான், இன்னைக்கு போயிட்டு ஜனநாயகம் டிக்கெட்டு புக் பண்ணுறான். கரெக்டா? இது எவ்வளோ ஆச்சு? 500, 200. பாப்கார்னு கேர்ள் ஃப்ரெண்டு 500 வச்சுப்போம். ஓகே, புக் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் வேற ஏதாவது? பேலன்ஸ் 1500, 4500, 5000 ரூபா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வேற ஏதாவது? ஏதோ பண்றான், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுவான். கரெக்டா? அடுத்து யாருக்காவது கிஃப்ட் வாங்கி தருவான். யாருக்காவது, யாரும் சொல்ல நான். ஓகே, சிஏ ரிலேட்டடாக ஒரே ஒன்று பண்ணுவான், புக் ஒன்று வாங்குவான். ஓகே, படிப்புக்குன்னு எதாவது பண்ணோம்ல நம்ம. சரி, இதெல்லாம் பண்ணிட்டேன். இது எப்போனா ஆன் day 1, இன்னைக்கு தான் நான் தந்திருக்கேன் 5000. சரி, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 மாதம் கழிச்சு ரிச்சர்ட் இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டு அந்த 5000 எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ண, எங்கெல்லாம் போச்சுன்னு நான் கேட்குறேன். வெதர் ஹீல் பி இன் a position to tell. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோவா? கம்பைன் ஆன்சராக இருக்கா? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவா? எஸ் ஆர் நோவா? மேபினாலே ஆன்சர் இஸ் இட் கேன் பி எஸ் ஆர் இட் கேன் பி நோ. அவன் ப்ராப்பராக ட்ராக் மெயின்டைன் பண்ணியிருந்தானா எஸ் ஆன்சர், ப்ராப்பராக ட்ராக் மெயின்டைன் பண்ணலனா நோ. ஓகே, இப்போ வந்து மேபி ஆன்சர் வந்தது. அடுத்து இன்னொரு கொஸ்டின் மாத்திரம். ஆன்லைன் நீங்க அதே தானம்மா ஸ்ரீஷா? கௌதம் சிங், கௌதம் ஹிந்தியா தமிழா? நான் பாட்டு தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. You are not audible, Gautam. I just want to understand whether do you understand my class or not. தெரியல என்ன பண்ற? ஹரி சார், அவருக்கு தமிழ் புரியும் இல்லையா? எங்க இருக்காரோ? சரி, ஸோ ஓகே, இப்போ ஆன்சர் மேபி. இப்போ நான் என்ன பண்றேன், அதே ரிச்சர்டுக்கு 5 lakhs தரேன். 5000 ரூபா வச்சு ஒரு 4 டிரான்சாக்ஷன் 5 டிரான்சாக்ஷன் ஒரே டிரான்சாக்ஷன் கூட முடிச்சிடலாம். ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்கன்னா 5000 முடிஞ்சு போயிடும். கரெக்டா? இப்போ அதுவே 5 lakhs தரேன். 5 lakhs மேபி ஒன் டைமாக ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆர் சீரீஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் போகும். ஒரு 50 வாட்டி அவன் செலவு பண்ணியிருப்பான். அவன் ட்ராக் மெயின்டைன் பண்ணலனா கண்டிப்பாக சொல்ல முடியுமா? லைக் 2 மாதம் கழிச்சு அகைன் நான் வந்து கேட்குறேன், என்னெல்லாம்ப்பா பண்ணா 5 லட்சம் வச்சு அப்படின்னா சொல்லுவியா அவனால மெமரியில் வச்சுட்டு? ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நோ. அதே 5 crores நான் கொடுத்தேன்னா impossible, implausible, English, implausible, not at all possible, right? That is the reason why accounting அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தது. ஒரு பிரில்லியண்டான ஒரு கொஸ்டின் கேட்குறேன், who is the father of accounting? ஆல்மோஸ்ட் கரெக்ட், ஆனால் பேர் தப்பு. கரெக்ட் தான். ஆனால் நெக்ஸ்ட் இந்த ரீல்ல ஒன்று பார்த்தேன், ப்ளூடூத்னு சொல்லக்கூடிய ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தேன். ஓகே, யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரைட். எல் கரெக்ட், டி கரெக்ட். வேற ஏதாவது 11th படிச்சிருப்பீங்க அதெல்லாம். காமர்ஸ்னா கன்ஃபார்ம் 11th. ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங்? ஸ்ரீஷா நீங்க ಗೊತ್ತಾமா? ಗೂಗಲ್ ಮಾಡಿದೇನೋ? ಇಲ್ಲಲ್ಲ. ಚಾಟ್ ಜಿಪಿಟಿ ಯೂಸ್ ಮಾಡಲ್ಲವಾ? ಓಕೆ, ಅವಾಗ ಕ್ಲಾಡ್. ಓಕೆ, ಸರಿ. ಲೂಕಾಸ್
Pacioli, Lucas Pacioli or whatever. Okay, இவன் தான் ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். இப்போ இந்த அக்கௌண்டிங் கான்செப்ட் என்ன சொல்றாங்கன்னா, சின்ஸ் பிஸ்னஸ் cannot remember the transaction because per day they will be doing lot of transaction, number of transaction will be huge. ஒன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், it is almost like impossible. அதனால என்ன பண்றாங்கன்னா, they kept a track record. என்னென்ன ஸ்பெண்ட் பண்ணாங்க, என்னென்ன வருமானம் வருது, என்னென்ன செலவு பண்றோம் அப்படின்ற ஒரு ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து it had evolved as an accounting concept. ஓகே, இப்போ இன்னொன்னு, இப்போ again we'll come to that 5000 concept. ஓகே, ரிச்சர்ட் கொடுத்துருக்கேன். வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு மெயின்டைன் பண்ணுவாங்க. அவர் சின்ன வயசுல நீங்களா பார்த்துருப்பீங்க, பண்ணுறாங்களா, இப்பயும் பண்ணுறாங்களா, அவர் சின்ன வயசுல பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருப்பாங்க. எவ்ரிவன் மஸ்ட் ஹவ் நோன், ஏன்னா நானும் குழந்தைலேருந்து தானே வந்தேன். ஸோ அந்த அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா எனக்கு டக்குன்னு? லைக் சும்மா பார்த்துருப்பீங்க கண்ணால், ஒரு ரஃபா எனக்கு சொல்லுங்க. ரஃபா சரி, அப்பா சேலரி வாங்குவார் கரெக்டா? இன்கம்னு போடுவீங்களா, ஆர் சேலரி அப்படின்னு போடுவீங்க, வாட் எவர் இட் இஸ் போட்டிங்க. வருமானம் வந்து ஒரு 50,000 ரூபா, 50,000 பர் மந்த். இது வந்து ஏப்ரல் மாதம்னு வச்சுப்போம். இப்படிதான் அம்மா போடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு ஞாபகம். அதுக்கப்புறம் லெஸ் அப்படின்னு போட்டு கிராசரி சொல்கிற மாதிரி ஒரு 3,000 ருபீஸ். அப்புறம் ரெண்ட்டு 10,000 ரூபா. நெக்ஸ்ட்டு லோனா, அங்கேவா மெயின். இஎம்ஐ எவ்வளோ? ஸ்கூல் ஃபீஸ் வரேன், படித்தல ஸ்கூலு வரேன். லோன்னா ஃபஸ்ட்டு போகும்டா, ஆட்டோ டெபிட் ஆகிடும்ல, ஃபஸ்ட்டு அது போயிட்டோம். 5,000 வச்சுப்போம், பஜாஜோ ஐசிஐசியோ ஏதோ ஒன்று. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ். பையன் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் படிக்கிறதுல. ஸ்கூல் ஃபீஸ் வந்து எவ்வளோ ஞாபகம் இருக்கா? பணக்கார பையல நீ. வருஷத்துக்கா, மாசத்துக்கு? இப்போ இல்லை, நீ படிக்கும்போது சொல்லு. 35 பர் இயரா பர் மந்தா? பர் இயரா? நான் காலேஜுக்கு 25,000 தான் கட்டினேன் பர் இயர். அது நான் சொல்றது, நானும் மெட்ரிக் தான். டேர்ம் ஃபீஸ் 35,000. சரி ஓகே, 30,000 வச்சுப்போமா எக்ஸாம்பிள் கணக்குக்கு. டேர்ம்னா 3 months கரெக்டு தானே? ஒரு டேர்ம்னா 3 தான், 6 3 months. ஸோ டிவைட் பை 3 பண்ணால் மாதத்துக்கு 10,000 ரூபா போதும். இல்லை இபி பில்லு அது இது எக்ஸ்ட்ரா யூட்டிலிட்டிஸ்னு வச்சுப்போம். இன்னொரு 5,000 போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ ஆச்சு? சப்ட்ராக்ட். சார் கால்குலேட்டர் வேணும் சார், ஹரி சார். ஓகே சார். ஸோ 20, 30, 33 பாக்கி 17,000. இதுதான் வந்து நெட் இன்கம். இது அதாவது ஃபுல்லாக செலவாயிடும், வேற விஷயம். எக்ஸாம்பிள் பர்பஸ். சரியா? இப்போ ஒன்னே ஒன்று சொல்லுங்க, இப்போ இது அக்கௌண்ட்ஸா இல்லையா? நீங்க காலேஜில் படிச்சதெல்லாம் எப்படி இருக்கும்? வந்து பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட், மெய்டு சேல்ரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் இப்படின்னு போடுவீங்க. அதுக்கப்புறம் இதை நான் ஓப்பன் பண்ணிட்டு டு பர்ச்சேசஸ், டு எக்ஸ்பென்ஸு, பை சேல்ஸ் இப்படின்னு போடுவீங்க. இது அக்கௌண்ட்ஸா இல்லை இது அக்கௌண்ட்ஸா? ரெண்டுமே அக்கௌண்ட்ஸ். எஸ் ஆர் நோ? டவுட் இருக்கா? கிளியரா? தேங்க்ஸ் யா. எஸ் ஆர் நோ? சத்தமா. ஸோ போத் ஆர் அக்கௌண்ட்ஸ். அதான் எனக்கு வந்து ஆன்சர். ஆன்லைன் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்கா? ಶ್ರೇಷಾ ನೀವು ಒಬ್ಬಳ್ತಾ ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀಮ, ಬೇರೆ ಯಾರೇ ಮಾಡ್ಲಾರ ಅಂತಾರೆ ನಂಗೆ. ನಾ ಏನು ಮಾಡೋದು? ஸோ போத் ஆர் இட் இஸ் கால்ட் அஸ் அக்கௌண்ட்ஸ். எங்கே இப்போ டிஃபர் ஆகுது? சரி, இப்போ ஏன் வந்து நம்ம வீட்டில் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏன் வந்து அதர் காலேஜில் படித்ததெல்லாம் ஏன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் வந்து வெறும் சிங்கிள் லைன் ஐட்டமில் இல்லை? ஓகே, ஃபினான்ஷியல் சப்மிட் பண்ணோம், இது நம்ம ரஃபாக போடுறோம். ஓகே, வேற ஏதாவது ஆன்சர்? ஓ சரி,
சரி, ஓகே. இயர்லி காட்டுறது ஒன்று, மந்த்லி காட்டுறது ஒன்று, பீரியட் வைஸ் டிஃபர் ஆகுது. வேற ஏதாவது ஆன்சர்? ஓகே. நம்ம ஏன் அப்படி வச்சிருக்கோம்? நம்மளும் டாக்ஸ் பே பண்றோம்ல, அப்பா இன்கம் டாக்ஸ் பே பண்றாருல. ஓகே, டிரான்சாக்ஷன் பெருசா இல்லைன்றியா? ஓகே, ஒரு நாளைக்கு உன் ஜிபே டிரான்சாக்ஷன் எடுத்து பாரு. 20, 10, டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் நிறையா இருக்கும். பிளிங்கிட்ல ஆர்டர் பண்ணுவோம், நிறையா இருக்கும் டிரான்சாக்ஷன்ஸ். பர் டே அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் லைக் அரௌண்ட் 50+ ஈஸியாக போயிடும். கரெக்டு தானே? ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்போம் ஏதாவது ஒன்று. தூங்கி வச்சோன்னா டப்புன்னு ஒரு ஆர்டர் போடுவோம். ಹೌದು ತಾನಮ್ಮ, ಕರೆಕ್ಟ್ ತಾನೆ? ನೀನು ಮಾಡ್ತಿಲ್ಲವಾ ತಿರುಪತಿಲಿ ಕೂತ್ಕೊಂಡು ಕೂಡ? ಇಲ್ಲ ಸರ್, ಆರ್ಡರ್ ಏನ್ ಮಾಡಲ್ಲ ಸರ್. ಮಾಡಲ್ಲ? ಯಾಕ? ಮನೆನಾಗೆ ಊಟ ಮಾಡ್ತೀಯಾ? ಹಾ ಸರ್, ತುಂಬಾ ರೇಟ್ ಸರ್. ఓ సరే సరే, నేను చెప్తాను. என்னன்னா, ஆஸ் ஹி ரைட்லி செட், இது நம்ம வந்து ரஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது வந்து எங்கே சப்மிட் பண்ணுன்றாங்க. அப்போது வேர் இட் டிஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் தி யூசர்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட்ஸ் வெறும் நம்மளுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் புரியணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டா? இப்போ என் வீட்டு அக்கௌண்ட்ஸ் வந்து உனக்கு காமிக்கணும், உனக்கு புரிஞ்சா என்ன, புரியல என்ன பணமாக கொடுக்க போகிறேன்? கிடையாது. ஸோ அப்போது இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் இண்டிவிஜுவல். கரெக்டா? இட் இஸ் ஒன்லி ஃபார் த இண்டிவிஜுவல். வேர்ஆஸ் when it comes to public or company அப்படின்னு வந்துட்டா வேரியஸ் யூசர்ஸ் இருப்பாங்க. யூசர்ஸ் ஆஃப் எஃப்எஸ் நான் சொல்றது வேரியஸ், ரேஞ்சிங் ஃப்ரம், இது காலேஜ்ல எங்கேயா படிச்சிருப்பீங்க, இல்லை ஃபவுண்டேஷன்ல எங்கேயா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 types. ஒன் இஸ் இன்டர்னல், அது அதர் ஒன் இஸ் எக்ஸ்டர்னல் யூசர். யார் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அதெல்லாம் தேவையில்லை, அந்த கிளாசிஃபிகேஷன் தேவையில்லை, அதை விட்டுடலாம். ஜென்ரலாக யூசர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யார் யார்? ஜென்ரலாக இன்டர்னலாக இருந்தால் ஒரு கம்பெனிக்குள்ளே இருக்கிறவன் யார் இருப்பான்? போர்ட் ஆஃப் டைரக்டர் இருப்பான். கரெக்டா? நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் இருப்பான், எம்ப்ளாயி இருப்பான். இவங்களாம் வந்து இன்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர் யார் யாரு? இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து அவனோட ஓன் ஃபண்ட்ஸை வச்சு ஆப்ரேட் பண்ணானா தேவையே இல்லை அதெல்லாம். கரெக்டா? அவனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இட் இஸ் இன்வால்விங் பீப்புள்ஸ் மணி ஆர் பப்ளிக் மணி. கரெக்டா? அண்ட் he will also obtain, பணமே இருந்தாலும், to leverage the credit, he will go and obtain bank loan. அப்போ பேங்க்கு நம்ம என்ன சப்மிட் பண்ணணும்? ஃபைனான்சியல் சப்மிட் பண்ணணும். அப்போ அவனுக்கு புரியணும். நெக்ஸ்ட் ரெகுலேட்டர்ஸ், எம்சிஏ ஃபைலிங்லாம் பண்ணுவீங்க இல்லையா? AOC 1, AOC 4, MGT 7 அதெல்லாம் ஃபைல் பண்ணுவீங்க. பண்ணியிருக்கீங்களா? ஒர்க்கிங் ஆடிட் ஃபர்ம் தானே? பண்ணதில்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்டிஸும் இருக்காங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் புரியணும். இவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, அப்போ இட் ஷுட் ஃபாலோ சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேர் தான் அக்கௌண்டிங். அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, வில் ஸ்டார்ட் வித் தி டெஃபினிஷன். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்டிங் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸ்டார்டட் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் டிரான்சாக்ஷன். அதுவும் அக்கௌண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல, அது நமக்கு மட்டும்தான். அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படின்னா அதுவும் அக்கௌண்ட்ஸ் தான். ஏன்னா சிம்பிள் வே, ஜஸ்ட் ஃபார் ஒன் யூசர். நெக்ஸ்ட், when it comes to public, it should flow in a proper sequence and rules and regulations follow பண்ணணும். Because of various uses of financial statements, banks, internal stakeholders like employees, board of directors, எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுனால ஒரு காமன் பார்லன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம மெயின்டைன் பண்றோம். வில் ஸ்டார்ட் வித் அக்கௌண்டிங் டெஃபினிஷன். முதல்ல இதை பிரேக் பண்ணுவோம். அக்கௌண்டிங் டெஃபினிஷன் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஃபேமஸ் டெஃபினிஷன் ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருப்போம். யாருக்காவது ஒருத்தர்? ஸ்ரீஷா, நீ வந்து ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு ಬಂದಿದ್ದೀಲ್ವಾ? நீங்க கண்டிப்பா தெளிவேக்கல்லவா அது? Recording, summarizing, interpreting transactions. சரி, அதுல வந்து தண்டி டெஃபினிஷன் அது. அதாவது நிறைய டெஃபினிஷன் இருக்கு. அதுல ஒன் ஃபேமஸ் டெஃபினிஷன் which is quoted by AICPA. AICPA என்னது? அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ஸ். நம்ம மேல நம்பிக்கை கிடையாது எப்பவுமே. வெளிநாட்டில் ஒருத்தன் சொல்லிட்டா அதுதான் அவங்க மூலாதாரம். ஸோ அதனால அவன் டிஃபைன் பண்ணியிருக்கான் அக்கௌண்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ನಿಂಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲವಮ್ಮ? ಅದಾದ ನೀ ಹೇಳ್ತಿ ಅಂದ್ರೆ ಕರೆಕ್ಟಾ ಇಲ್ಲ.
வேற யாராவது ஃப்ரம் ஆன்லைன் லைக் விமல், கீர்த்து? இல்ல, சரி நானே எழுத்துனேன். I'll only tell. Accounting is the art of அப்படின்றாங்க. Art of what? Recording, classifying and summarizing. In a significant manner in terms of money. In terms of money, என்னத்த? Transaction and events which are in part at least of a financial character அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, அதுக்கப்புறம் interpreting the results thereof. டெஃபினேஷன் ஒரு ஞாபகம் வருதா? எங்கேயாவது படிச்ச மாதிரி? உங்களை தான் ஞாபகம் லைட்டா. சம்மரைசிங், ரெக்கார்டிங், கிளாசிஃபைங். ஞாபகம் வந்துட்டா நீங்க? Yes, sir. இதுக்கு யாருக்காவது மீனிங் யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு இது வரைக்கும்? காலேஜ்ல, ஸ்கூல்ல டெஃபினேஷனா மனப்பாடம் பண்ணிட்டு போயிடு அப்படின்னுவாங்க. கரெக்டா? காலேஜ்ல சொல்லியிருக்காங்க யாராவது? ஹேவ் தே டீகோடட் திஸ் ஒன்ஸ்? சொல்லி இதே 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 அதான் ஆட்டியா? எனக்கு தூக்கம் வந்துடும் போல் இருக்கே. ஓகே, இதை கொஞ்சமா டீகோட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட், அக்கௌண்டிங் தே ஆர் காலிங் திஸ் ஆஸ் அன் ஆர்ட். ஒரு ஆர்ட்னா என்னது? வாட் இஸ் அ ஆர்ட்? ஆர்ட், ஜென்ரல் ஆர்ட். பெயிண்டிங் யாரும் இங்க சொன்னாங்களே பெயிண்டிங். வாட் இஸ் அன் ஆர்ட்? இமேஜினேஷன், கிரியேஷன், ஜட்ஜ்மெண்ட், கிரியேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். கரெக்ட், கிரியேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். சிலது இட் இஸ் அ சயின்ஸ் அப்படின்வாங்க. சயின்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து சயின்ஸ், சயின்டிஃபிக் அப்படின்வாங்க. வாட் இஸ் சயின்டிஃபிக்? ஏன் அதை சொல்றாங்க சயின்டிஃபிக்னு ஏன் சொல்றாங்க? பிகாஸ் தேர் இஸ் அ ரிசர்ச், அண்டர்லைங் ரிசர்ச் இருக்கு, அண்ட் தேர் இஸ் அ ப்ராப்பர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். சயின்ஸ்னா இட் இஸ் ஃபிக்ஸ்ட், இட் கேனாட் பி சேஞ்ச்ட். கிராவிட்டி இருக்குன்னா கிராவிட்டி இருக்கு, கிராவிட்டி இல்லாமல் வேற ஏதோ இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இட் இஸ் ஃபிக்ஸ்ட், இட் கேனாட் பி சேஞ்ச்ட். கரெக்டா? ஸோ இப்போ அக்கௌண்டிங் என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் காலிங் திஸ் அஸ் அன் ஆர்ட். வை? இது ரூல் பேஸ்ட். அக்கௌண்ட்ஸ்ல ரூல்ஸ் இருக்கா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. அக்கௌண்ட்ஸ்ல ரூல்ஸ் இருக்கு. சரி, ஓகே, ரூல்ஸ் இருக்கு. எஸ். அப்ப ஏன் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்னு ஏன் சொல்லல? டவுட் இருக்கா? சயின்ஸ் அண்ட் ஏன் வெறும் ஆர்ட் சொல்றாங்க? பிகாஸ் அக்கௌண்டிங் இஸ் ஃபுல் ஆஃப் ரூல்ஸ். எவனோ ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணிருக்கான் ரூல்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று சொல்றான், இண்டேஸ்னு ஒன்று சொல்றான், ஐஎஃப்ஆர்எஸ்னு ஒன்று சொல்றான். கரெக்ட் தானே? அப்ப ஏன் சயின்ஸ் சொல்லலாம்? ஒன்லி தே ஆர் காலிங் திஸ் அஸ் அன் ஆர்ட். ரூல்ஸ் ஃப்ரேமிங்ல ஆக்சுவலி திஸ் இஸ் அ டிபேட்டபிள் திங் தான். இன்னுமே இட் இஸ் டிபேட்டபிள் வெதர் இட் இஸ் சயின்ஸ் ஆர் ஆர்ட். பட் ஹவு திஸ் ஹஸ் பீன் டிஃபைன்ட் பை ஏஐசிபிஏ. என்ன கால் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் பாரு. It is not a science because accounting rules frame பண்ணிருக்காங்க. But when applying that rule, it becomes judgmental. எல்லாரோட P&L balance sheet ஒன்னாவா இருக்கு? It differs. எல்லாரோட மெட்டீரியாலிட்டி ஒன்னாவா இருக்கு? It differs. So, rules frame பண்றதுல even though if it is science, when applying that rules in the practical scenario, that becomes an art. And there involves critical judgment, creative thinking, professional judgment. அப்படின்றது ஒன்று வருது. அதனால they are calling this as an art and not a science. But it is science and art, it is both, yes. But as per definition, it is only an art. Art it involves creative judgment. And accounting is an art of what ன்னு கேட்குறாங்க. சரி, ஆர்ட்னு சொல்லிட்டீங்க, creative judgment involved. எதுல ஆர்ட்? ஃபர்ஸ்ட் இன் ரெக்கார்டிங். ஒரு டிரான்சாக்ஷனை நம்ம வீட்டில் எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க? இன்கம்னு ஒன்று போட்டுறாங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ், கிராசரி, அது பிளாப்ளான்னு போடுறாங்க, அது ரெக்கார்டிங். ஆனா பிசினஸ் அப்படின்னு வரும்போது there should be a structured way of recording by way of journal தெரியும் இல்லையா? journal entry, நரேஷன்லாம் போடுவோம், டெபிட், கிரெடிட். ஸோ பை வே ஆஃப் journal.
ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க. சார் ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் போதுமா? பிகாஸ் ஒரு நாளைக்கு நம்மளே வந்து ஒரு 50 to 100 டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அப்போ பிஸ்னஸ்னா எவ்வளவோ இருக்கும், கரெக்டா? ஃபியூ லேக்ஸில் இருக்கும் மேபி. அப்போ இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சிச்சுப்பா அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கோ அப்படின்னா எவனுக்கு புரியும்? 1000 டிரான்சாக்ஷனை ஸ்க்ரால் பண்ணியா பார்க்க முடியும்? ஈ கேனாட் கம் டு அ கன்க்ளூஷன். சும்மா ஸ்க்ரால் பண்ணி ஜேர்னல் என்ட்ரி பார்த்தா புரியவே புரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அகெயின் தே ஆர் கமிங் வித் அதர் கான்செப்ட் கால்ட் அஸ் கிளாசிஃபைங். சரிப்பா, நீ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்ட, கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன், இன்கம் எவ்வளோ, சேலரி எவ்வளோ, ஏன்னா பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல ஒன்று பண்ணுறான். ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ, இன்டர்நெட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது எல்லாமே எனக்கு ஒரு பக்கெட்டில் போட்டு கொடு. அது பேர் தான் என்னது? லெட்ஜர். சத்தமாக சொல்லு, பரவாயில்ல. லெட்ஜர் அப்படின்றத கிளாசிஃபை பண்ணிடுறாங்க. சரி, லெட்ஜர் அக்கௌண்ட்ஸுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ் விச் இஸ் பீங் ஓப்பன்ட் இஸ் ஹியூஜ். பேஜாக போட்டுகிட்டே இருப்போம் நம்ம, கரெக்டாக? ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஒரு லெட்ஜர் போட்டிருக்கீங்களா 12th கஷ்டமாக இருக்கும் போடும்போது. ஜேர்னலில் பார்த்து 2 பையா பார்த்து நம்ம போடுவோம். இப்போ கஷ்டமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நமக்கே ஒரு சின்ன ஒரு சம்லே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஈவன் தோ இஃப் இட் இஸ் டன் த்ரூ அ சாஃப்ட்வேர் ஆர் விச் இஸ் கால்ட் அஸ் Tally or SAP or Oracle, it is very difficult to scroll between the one account to other accounts. உங்களால் ஒரு கன்க்ளூஷன் வர முடியாது. Thereby what they are doing, they are summarizing these transactions. Summarizing என்னது? By way of TB and by preparing P&L, by preparing the balance sheet. என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங், அடுத்து கிளாசிஃபைங், அடுத்து சம்மரைசிங். டெஃபினேஷன் புரியுதா? இப்போ ஓரளவுக்கு தெளிவு இருக்கா? இட் இஸ் அன் ஆர்ட்ன்றாங்க. ஆர்ட்னா கிரியேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட். பிகாஸ் ரூல்ஸ் இருக்கு, ரூல்ஸ் அப்ளை பண்ணா இட் இஸ் அன் ஆர்ட். ஆர்ட் ஆஃப் வாட்? ரெக்கார்டிங், கிளாசிஃபைங், சம்மரைசிங். ஓரளவுக்கு அக்கௌண்ட்ஸ் 12th ஞாபகம் வந்துருச்சு. ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் கம்பெனி அக்கௌண்ட்ஸ். இப்படிதான் ஃப்ளோ. ஓகே, ரெக்கார்ட் பண்ணிட்ட. என்னத்தை ரெக்கார்ட் பண்ற நீ? சம்மரைஸ் பண்ணிட்ட, கிளாசிஃபை பண்ணிட்ட, எல்லாம் பண்ணிட்ட. எதை பண்ற? டிரான்சாக்ஷன் மட்டுமா? டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவென்ட்னு ஒன்று சொல்றாங்க. ஓகே, கேன் சம்ஒன் டெல் மீ வாட் இஸ் அ டிரான்சாக்ஷன்? டிரான்சாக்ஷன்னா என்னது? எக்ஸ்பென்ஸ், இன்கம், டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சரி, ஓகே. some other answer? Video. Transaction. Customer கொடுக்குறோம். கொடுக்குறோம். Okay. Okay. So I got the answer, which is something in exchange. Something in exchange called as transaction. அது monetary termsல இருக்கணும் அப்படின்றது இல்ல as of now. Okay. ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, that is called as a transaction. What is an event? What is an event? Any idea? தூக்கம் வருதா? So nothing is waste. First the base proper set பண்ணிடணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் we can go into AS9, AS11, AS14 போனாதான் அப்பதான் தெளிவு இருக்கும். அக்கௌண்ட்ஸ் சிஏ ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு திடீர்னு வந்து வந்துட்டு அக்கௌண்டிங் டெஃபினேஷன் என்னது, டிரான்சாக்ஷன் என்ன, ஈவெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா பேனு முழிக்கணுமா? ஸோ ஒன் டைம் படிக்கிறோம். படிக்கும்போது ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். இதுக்கப்புறம் இங்கே விட்டா படிக்கவே முடியாது. ஃபவுண்டேஷனில் படிக்கல, காலேஜில் இருக்கு, சிலபஸில் படிக்கல. கரெக்ட்? திஸ் இஸ் தி சான்ஸ். இப்போ இங்கே இந்த ஒரு நாள் வந்து இந்த பேஸ் செட் பண்ணுறதுனால இது வந்து என்டையர் டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. கரெக்டா? இந்த பேஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டாதான் யூ வில் பி கால்ட் அஸ் யூ வில் பி எலிஜிபிள் டு கால்ட் அஸ் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஒரு சிஏ, ஒரு மாஸ்டர். சார்ட்டர்ட் மீனிங் என்ன? சம்திங் சுப்பீரியர். எல்லா ஃபீல்டும் சார்ட்டர்ட் ஹோல்டர் அப்படின்னா சம்திங் சுப்பீரியர். இப்போ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கு நீ சார்ட்டரா இருக்கனா, அப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்னா என்னன்னு உனக்கு சொல்றதுக்கு ஆர்டிகுலேட் பண்ண தெரியும் ப்ராப்பரா. அப்போ எதுவுமே வந்து டைம் வேஸ்ட்னு நினைக்க வேண்டாம். என்ன உட்காந்து அக்கௌண்டிங் டெஃபினேஷன் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்படி நினைக்க கூடாது. சம்திங், வாட் இஸ் அன் ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்திங் விச் இஸ் நத்திங் பட் result of a transaction. What is a result of transaction? நான் புரியவே இல்லையே எனக்கு. சேல் பண்றோமா? சேல்ஸ். ஜர்னல் என்ட்ரி. கேஷ், பேங்க் டு சேல்ஸ். புரிஞ்சுதா?
கேஷ் சேல்ஸ் மட்டுமா பண்ணுவோம்? அப்போ ஜர்னல் என்ட்ரி குருநானக் ஏழுமா கீர்த்து சொல்லு. Purchase. ஐயோ நான் கிரெடிட் சேல்ஸ். Debtors to sales. டேட்டாஸ் டு சேல்ஸ், இது வந்து கிரெடிட். கரெக்டா? இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டிரான்சாக்ஷனா பார்த்துட்டோம், சம்திங் இன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம we are discussing something called as event. I told what is an event? Result of a transaction நான் சொன்னேன். இப்போ இந்த சேல் நடந்திருக்கு, இந்த சேல் இஸ் a transaction. கரெக்டா? வாட் இஸ் a result? இந்த சேல் நடந்ததுனால என்னோட புக்ஸ்ல டெட்டார்ஸ்னு ஒருத்தன் வந்துட்டான். அப்போ டெட்டார்ஸ் இஸ் a event. இப்போ சேல் பண்ணதுனால என்னோட கேஷ் பேலன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பர்ச்சேஸ் பண்ணதுனால க்ளோசிங் ஸ்டாக்னு ஒன்று அரைவ் ஆயிடுச்சு. ஈவெண்ட் புரியுதா? ரிசல்ட் ஆஃப் அ பர்டிகுலர் டிரான்சாக்ஷன். சரி, பில்டிங் ஹஸ் காட் ஃபயர். பில்டிங் ஹஸ் காட் ஃபயர். ஃபயரை பர்ச்சேஸா பண்ணோம்? ஃபயர் பர்ச்சேஸ் பண்ணோமா? காசு கொடுத்து நெருப்பு வெயின்னு சொல்லி தீப்பொறி திருமுகம் பர்ச்சேஸ் பண்ணல. அப்போ இது டிரான்சாக்ஷனே இல்லையே. சரி, ஃபயர் ஆயிடுச்சு. ஃபயர் ஆன அப்புறம் என்ன பண்ணுவீங்க? வெதர் யூ வில் அப்ளை ஃபார் எனி இன்சூரன்ஸ், கிளைம் வருமா? அதுக்கு தான் வந்து இதில் சிலபஸில் இருந்தது, இப்போ இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ல வந்து இன்சூரன்ஸ்னு ஒரு டாபிக் இருந்தது. லாஸ் ஆஃப் ப்ராஃபிட், லாஸ் ஆஃப் ஸ்டாக். காலேஜில் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, இருக்கும் செகண்ட் இயர்லையா? ஓகே. ஸோ அப்போ ஃபயரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணல, பட் வாட் ஹேட் ஹேப்பன் அப்படின்னா யூ ஆர் லெஃப்ட் வித் ஃபைனான்சியல் லாஸ். ஸோ fire is not a transaction, but effect of that fire, the result of that fire is an event. அப்போ அதையுமே வந்து என்ன கொண்டு வந்துட்டான்? உள்ள கொண்டு வந்துட்டான். அதுதான் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட், ரெண்டுமே டெஃபினேஷன்ல வச்சிருக்கான். புரியுதா? ஜஸ்ட் ஃபயர் ஆயிடுச்சு, டிரான்சாக்ஷன் இல்லையே, நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லலை. இன்னொரு டிரான்சாக்ஷன் சொல்லலாமா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு. வாட் இஸ் த டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்? அக்கௌண்டிங் இஸ் an art of recording, classifying, summarizing in a significant manner transactions and events. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அங்கதான் வந்து நம்ம கிரிக்கெட்ல ஒர்க் பண்றாங்க. ஓகே, அந்த டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே, அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டாங்க? ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாங்க. ஓங்கி பலார்னு ஒரு அறை விட்டாங்க. அதனால she went into mental depression. அதனால வந்து ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு டிரான்சாக்ஷனா? ஏன் இல்லை? சம்திங் இன் எக்ஸ்சேஞ்ச் தானே. ஏதோ பண்ணியிருக்கா, பலார்னு ரிட்டனுக்கு அற விட்டா, அதனால டிப்ரெஷன்லாம் போயிட்டாங்க. டிரான்சாக்ஷனா இல்லையா? சம்திங் இன் எக்ஸ்சேஞ்ச் தான் நான் சொன்னேன். அதனாலதான் என்ன பண்ணிட்டான், இந்த மென்டல் டிப்ரெஷன்லாம் வந்து புக்ஸுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணின்னு வச்சுட்டான். அப்போ ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் மானிட்டரி டிரான்சாக்ஷன் மட்டும்தான் வந்து புக்ஸ்குள்ள வரணும், மென்டல் டிப்ரெஷனோ சாட்டிஸ்ஃபேக்ஷனோ வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சிட்டான். டிரான்சாக்ஷன் இல்லைன்னா டிரான்சாக்ஷன் தான், பிகாஸ் சம்திங் இன் எக்ஸ்சேஞ்ச் அற விட்டா அழுறா இன் ரிட்டர்ன் சம்திங், இட்ஸ் அ டிரான்சாக்ஷன். பட் ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஷுட் என்டர் இன் டு தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இத்தோட அக்கௌண்ட்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு அக்கௌண்டன்ட்னா he should be able to interpret the results. அப்போதான் வந்து ஒரு கன்க்ளூசிவ் டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்ட, ப்ராஃபிட் யூ ஹவ் அரைவ்ட், பேட்டர்ன் ஒன்று வந்துருச்சு, விச் இஸ் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் சொல்லுவாங்க. நியூஸ்லாம் கேள்விப்பட்ட டாப் லைன். இப்போ இயர் 1, இயர் 2, இயர் 3 இதே பண்ணிட்டு இருக்க. 10, 20, 30, இங்க வந்து 5 -10 திடீர்னு 20. வாட் யூ வில் கன்க்ளூட் ஃப்ரம் திஸ்? எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எவ்ரி இயர் நீ பார்த்தனா சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அரைவ் அட் பேட் எல்லாமே அரைவ் பண்ணிட்டேன். வாட் யூ வில் இன்டர்பிரட்? ஓகே, ரெவென்யூ ஹேஸ் பீன் க்ரோயிங். இன்டர்பிரட் பண்றியா? ரெவென்யூ ஹஸ் பீன் க்ரோயிங். பட் ப்ராஃபிட் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல நல்லா இருக்கு, செகண்ட் இயர்ல பெரிய டவுன், அடுத்து தேர்ட் இயர்ல சரியான இன்க்ரீஸ். இது எதனால, ஏன் அப்படின்றதுக்குண்டான அனாலிசிஸ் உனக்கு பண்ண தெரியணும். தட்ஸ் வேர் தி அக்கௌண்டிங் டெஃபினிஷன் எண்ட்ஸ். தெளிவு இருக்கா? ஒரு வாட்டி எல்லாரும் சொல்லுங்க அக்கௌண்டிங் டெஃபினிஷன். சத்தமா கோரஸா ஒரே ஒரு சவுண்ட் தான் கேட்கணும். ஒன் மோர். அக்கௌண்டிங் இஸ் an art of recording, classifying, summarizing, significant manner,
transaction in terms of money, transactions and events which are of at least in financial character and interpreting the results thereof. அதான் டெஃபினேஷன். நாளைக்கு யாராவது டெஃபினேஷன் கேட்டால் உங்களுக்கு சொல்லிடுவீங்க கரெக்டாக. இப்போ அக்கௌண்டிங் we have understood, there is a rules, there is an art எல்லாம் சொல்லிட்டேன். சரி, இப்போ assume there is 4 CAs, CA1, CA2, CA3 and CA4. ஓகே, நம்ம கிளாஸ்ல வச்சுக்கலாமா? நீங்கள் எல்லாம் CA, 4 CA இதில் நம்ம வாலண்டியர் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ரிச்சர்டு, ஒன்று குருநானக், வீடியோ, கீழ்கட்லி, 4 CA இருக்காங்க. இப்போ ஆடிட் ஆஃப் ஒன் கம்பெனி என்னது? ஸ்ரீ பிரக்யா வச்சுப்போம், பிரக்யா அகாடமி. நீங்க எல்லாருமே எதை ஆடிட் பண்றீங்க? ஒரே ஒரு கம்பெனி தான், 4 பேரும் ஒரு ஒரு கம்பெனி. உங்க 4 பேருக்கு ஆனால் கான்டாக்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஓகே, பண்றீங்களா? இப்போ CA1 யார் வச்சுக்கலாம்? குருன்னு வச்சுக்கலாம். வில் ஸ்டார்ட் வித் குரு. குருனா குருநானக். இது ரொம்ப லைட்டா இருக்கு. பேட் ஃபைனலாக பாட்டம் லைன் போயிடலாம். பேட் எவ்வளோ சொல்கிறான்னா 1 lakhன்னு சொல்கிறான். அதே கம்பெனியை CA2, இது யார் சொல்லலாம்? பேட் 50,000 சொல்கிறான். இது ரிச் பேட் எவ்வளோ சொல்கிறான்? 75ன்னு சொல்கிறான். அடுத்து வீடியோ பேட் வந்து 1,50,000 ஆல் டுகெதர். டிஃப்ரெண்ட் ஆன்சர் சொல்கிறான். யார் கரெக்ட்? இதில் யார் கரெக்ட்? அக்கௌண்டிங் இஸ் an art of recording, transcribing, summarizing எல்லாம் பண்ணிட்டீங்க. interpreting the result, finally you have arrived the result of PAT, each 1,50,000, 75, 1.5 lakhs. யார் கரெக்ட்? எப்படி தெரியும்? இப்போ ஹரி சாரை போய் கேட்டா எனக்கு எதை சூஸ் பண்ணுவார் அப்படின்னா வீடியோவை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவாரு. ஏன்? பேட் ஜாஸ்தி, 1,50,000. நீங்க வாங்க, நீங்க தான் எனக்கு ஆடிட்டர்னு சொல்லிடுவார் அவர். கரெக்டா? அப்போ இதை கொண்டு போயிட்டு பேங்க்ல கொடுத்து லோன் எடுப்பார் அவர். அப்போ ப்ராஃபிட் இஸ் ஓவர் ஸ்டேட்டட். தப்பா கரெக்டா இருக்கலாம், ஓவர் ஸ்டேட்டடா இல்லாம இருக்கலாம். மேபி வீடியோ மேபி ரைட், மற்றவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். கரெக்டா? டவுட் வருது இல்ல? யார் கரெக்ட்? இப்போ 4 CA இருக்காங்க, 4 பேர் பண்ணி ஒரு ஆன்சர் தானே வரணும். ஏன் எல்லாருமே என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? அக்கௌண்டிங் இஸ் an art of recording, classifying, summarizing, significant transaction events in terms of money தான் பண்ணிருக்கீங்க. பட் the answer has been arrived in differently. அப்போ your business accounting definition apply பண்ணாலுமே you are arriving at the different figures. அப்போ இதை ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அதுக்கு தான் there has been something arrived or there has been something framed called as to fill this gap has been introduced. Gap na என்னது? full form கத்து சத்தமா தப்பு சொல்லு, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கன்ற. கரெக்ட் தான். generally accepted accounting principles. கரெக்டா? அப்போ கேப்னு ஒன்று அரைவ் பண்ணியிருக்காங்க. என்னது இது கேப் அப்படின்னா, இட் இஸ் தி common set of rules and practices. Common set of rules and practices. Generally accepted accounting principles is nothing but the common set of rules and practices which has been framed by the board. Board na enadhu? Authoritative board. யாருக்கு authority இருக்கோ அவங்க இதை டிஃபைன் பண்ணணும்னு சொல்றான். கேப்ன்றது. Gap is not a rule by itself. கேப்ன்றது ரூல் இருக்குன்னு சொல்றது தான் கேப். Generally accepted accounting principles. ஓகே, புரிஞ்சுதா? கேப் ஓகே தானே? கேப் ஓகேவா? இப்போ கேப் வந்து நம்ம வந்து எங்க இருக்கோம்?
இந்தியாவா அவுட் சைட் இந்தியாவா? இந்தியாவில் தான் இருக்கும். கேப் இன் இந்தியா, கேப் வந்து அவுட் சைடு இந்தியா. பிகாஸ் எல்லாரும் வந்து ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் சொன்னேன் அக்கௌண்டிங் இஸ் ஜஸ்ட் அன் ஆர்ட் பிகாஸ் இட் இன்வால்வ்ஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தர் அவன் நாட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அவன் யூஸ் பண்ணுறான். இந்தியாவில் கேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் யாருக்கு கீழே வரும், எந்த பாடி கீழே? ICAI, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா, ரைட்? இவங்க என்ன பண்றாங்கன்னா AS அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. வாட் இஸ் திஸ்? அக்கௌண்டிங். எதனால அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்தது? 4 CA இருக்கான், 4 பேரும் வேற வேற ரிப்போர்ட் பண்ணான். அதை ஸ்ட்ரக்சரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் கேப், லோக்கல் மீனிங் என்னன்னா இன் இந்தியா கேப் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் இன் AS. அதான் AS கேப்னா லோக்கல் கேப்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். என்னது அக்கௌண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் AS-ஆ இருந்தது. அதுக்கப்புறம் இண்ட் ASன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? தெளிவு இருக்கா? மீஞ்சூர். நெக்ஸ்ட் அவுட் சைடு இந்தியா என்ன இருக்கு? IASன்னு ஒன்று இருக்கு. IASன்னா என்னது? இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். IAS என்னது ஃபுல் ஃபார்ம்? UPSC முடிச்சுற ஏன் ஆகாரு ஸ்ரீஷா? ஏன் ಬೇರೆ ಅದು ಒಂದೇ ವಾದ ಬೇರೆ ಏನಿಲ್ಲ ಅದ ಸೆಟ್ ಇಲ್ಲ ನಿಂಗೆ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. ನೀ CA ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇವಾಗೆಲ್ಲವಾ, ಫೌಂಡೇಶನ್ ಮುಗಿಸಿಟ್ಟು ಇಂಟರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಿ. ಸರಿ ಮಾಡು. ಸೊ IAS ನಥಿಂಗ್ ಬಟ್ ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ಅಕೌಂಟಿಂಗ್ ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ಸ್. ಇಂಟರ್ನ್ಯಾಷನಲ್ ஒரு பேர் வச்சுக்கணும். இன்டர்நேஷனல் எக்ஸாட்டிக். கரெக்டா? ஆர் IFRS கேள்விப்பட்டிருக்கீங்களா? IFRS கேள்விப்பட்டதில்லை? இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரியோட கேப். Generally accepted accounting principles has been defined by way of accounting international accounting standards or IFRS. நம்ம இந்தியால AS, இண்ட் AS. இப்போ நீங்களாம் என்ன படிக்கிறீங்க? CA படிக்கிறீங்க, CAல இன்டர் படிக்கிறீங்க. அப்போ அவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஒன்லி ஆன் இன்டர். இன்டர்ல ICA என்ன பண்ணிட்டான், நீங்களாம் வந்து AS மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ யுவர் சிலபஸ் ரிவால்வ்ஸ் ஒன்லி அரவுண்ட் தி gap of India, which is AS, nothing but accounting standards. புரிஞ்சுதா? நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏன் புரிஞ்சுதா? ரூல்ஸ் வேணும். ரூல்ஸ் இல்லைனா ஒருத்தர் ஒன்னொன்னு ரிப்போர்ட் பண்ணும். அந்த ரூல்ஸ் தான் AS. ஓகே, இப்போ வாட் இஸ் AS அப்படின்னு நம்ம பார்ப்போமா? வாட் இஸ் AS? எனி ஐடியா? ரூல்ஸ்னு சொல்லிட்டேன். அப்போ இட் வில் பி இன் ரிட்டன் ஃபார்ம். இட் இஸ் a written document. It is a written document which will be in writing, which is issued by the yaru, which is issued by the Modi ji. என்னடா அது ICAன்னு சொன்னா இப்ப திடீர்னு கவர்மெண்ட்ன்றான். ஓகே, கவர்மெண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் MCA தான் வந்து சொல்றான். இதான் வந்து வேலை பண்றது ஒருத்தன், பேர் வாங்கிட்டு போறது ஒருத்தன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகே, issued by the government. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு கவர் தி following aspects of financial transaction and events. ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷன் ஈவெண்ட்ஸை என்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணணும் அப்படின்றத இந்த ரூல் சொல்லுது. எது? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ். இட் இஸ் a written document which is given by the, தூக்கத்தில் இருந்து சொன்னா கூட கவர்மெண்ட் தான் சொல்லணும், ICA சொல்லக்கூடாது. ஈவன் தோ யூ ஆர் a CA ஸ்டூடெண்ட். ஓகே, அது ஏன்னு வரேன், ஸ்டாண்டர்ட் செட்டிங் ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்றேன், இப்போ இந்த கிளாஸ்லேயே சொல்லிடுவேன். ஓகே, யூ வில் ஹேவ் தி கிளாரிட்டி. இந்த கவர்மெண்ட் சொன்ன அப்புறம் தான் எல்லாரும் பாதி பேர் முழிச்சுக்கிட்டான்.
என்ன ஆஸ்பெக்ட்ஸ் ரெகக்னிஷன், மெஷர்மெண்ட், presentation, and any idea last point? Disclosure. இந்த 4 ஆஸ்பெக்ட் தான் வந்து இந்த ரூல்ஸ் வந்து ரிட்டன் டாக்குமெண்டா போடுறாங்க. இது என்ன சார் அது 4 வார்த்தை, இது என்ன புரியலையே. எக்ஸாம்பிள் போவோமா? அஸ்யூம் மந்தவேலி, ஸ்பெல்லிங் கரெக்டா? ஏதோ ஒன்று மண்டவேலியோ மந்தவேலி என்ன பண்ணிட்டாங்க, ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் அ டியூஷன். ஸ்பெல்லிங் சொல்லு பார்க்கலாம். நிறைய போர்டு பார்ப்பேன், டியூஷன் தான் ஸ்பெல்லிங் தான் போட்டுருவாங்க, TUTION. உனக்கு முதல்ல டியூஷன் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. ஸோ டியூஷன் எடுக்கிறாங்க. டியூஷன் எடுக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? லேப்டாப். நாட் நெசசரி, பட் லேப்டாப். எக்ஸாம்பிள் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்றாங்க. போயிட்டு எவ்வளோ வேலை? அவங்க வந்து பெரிய பணக்காரங்க, 1 lakh கொடுத்து லேப்டாப் வாங்குறாங்க. என்ன பிராண்டு? லெனோவா யோகா. ஓகே, வாங்கிட்டீங்க. எதுக்காக வாங்குறீங்க? கிளாஸ் எடுக்கணுன்றது. அப்போ கிளாஸ் எடுக்கிறதுன்றது உங்க பிஸ்னஸ் தானே. You are doing business, correct? You are providing some service, in return you are getting money. So for the purpose of providing service, you are using your laptop. இது ஒரு டிரான்சாக்ஷன் தானே. இந்த டிரான்சாக்ஷன் ரெகக்னைஸ் பண்ணலாமா? பிசினஸ்ல கொண்டு வரலாமா? கொண்டு வரக்கூடாதா? பிசினஸ் பண்றாயா, கொண்டு வரக்கூடாதா? அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெகக்னிஷன். ரெகக்னிஷன்னா என்னது? இந்த டிரான்சாக்ஷன் பிசினஸுக்கு கொண்டு போலாமா, கொண்டு போக கூடாதா? Can I show or I should not show this? புரிஞ்சுதா? That is called as recognition. Recognitionனா எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? கீழ்கட்டளை slapped some other person, எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? Transaction எடுத்துக்கலாமா, எடுத்துக்க கூடாதா? Very simple question. கீழ்கட்டளை slapped some other person. Can I take it or not? You cannot take it. Even though if it is going to be a transaction, you cannot recognize that. அப்படின்றது ஏஎஸ் வந்து டிஃபைன் பண்ணும். சில விஷயம் வந்து எடுத்துக்கணும், சில விஷயம் எடுத்துக்கூடாது, எப்போ எடுத்துக்கணும், அது தட் இஸ் கால்ட் அஸ் ரெகக்னிஷன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? இட் இஸ் a written document where it talks about the recognition. ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் என்ன எழுதிருந்த? மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன? மெஷர்மெண்ட்னா ஜென்ரல் வார்த்தை என்ன? ஜென்ரல் டேர்ம் மெஷர்மெண்ட். கொட்டாய் முடிச்சுட்டு சொல்லு, நீ ரிச்சர்ட் தான் சொல்லணும். அளவு. வேற ஏதாவது? மெஷர்மெண்ட்னா அளவு. கரெக்ட். ஈஸியர். பேர் ஞாபகம், எல்லா லொகேஷன் தான் ஞாபகம் இருக்கு, காலேஜ் ஞாபகம் இருக்கு. எவ்வளோ போர்ஷன்? ஓகே, அதான் அளவு. அதை இங்கிலீஷ் சொல்றேன், கரெக்டா? சரி, ஓகே. இப்போ இந்த ஏஎஸ்ல ரெகக்னைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு மட்டும் சொல்ல, ரெகக்னைஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். என்ன வேல்யூ நான் பண்ணணும்? லேப்டாப் வாங்குறீங்க, வெறும் லேப்டாப் வாங்குவீங்களா என்ன? வேற என்ன வாங்குவாங்க? மவுஸ் போகாத, ஃபர்ஸ்ட் பேக் போகும், அதான் ஃப்ரீன்னு சொல்லி கொடுப்பான், 5000. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் டெலிவரி பண்ணணும். டெலிவரி சார்ஜஸ் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுறீங்க, நேராக போகல, டைம் இல்லை மேடம்க்கு, ஒரு 1000. நெக்ஸ்ட்டு சும்மா லேப்டாப் வாங்கி அப்படியே யூஸ் பண்ண முடியாது, ஓஎஸ்ன்னு ஒன்று போடணும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அது ஒரு 10,000 வச்சுப்போம். ஒரிஜினல் எம்எஸ் ஆஃபீஸ் போடுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு லேப்டாப் வாங்கிட்டு டைரெக்டாக வீட்டுக்கு போகாமல் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு பிஸா ட்ரீட் கொடுக்குறீங்க. நான் லேப்டாப் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஒரு 5000 ரூபா செலவு. கரெக்டா? இப்போ டோட்டல் எவ்வளோ ஆச்சு? டக்குன்னு 1,21,000. ரெகக்னைஸ் பண்ணலாமானா எஸ், லேப்டாப் யூ ஹவ் பர்ச்சேஸ் ஃபார் பிஸ்னஸ், யூ கேன் ரெகக்னைஸ். என்ன வேல்யூ? 1,21,000 எடுத்துட்டு போலாமா போகக்கூடாதா அப்படின்றத அடுத்த கேள்வி. அதுக்கும் என்ன சொல்லுது? ஏஎஸ் டிஸ்கிரைப் பண்றான். அதாவது ஒரு ஏஎஸ்ஸா நீங்க படிக்க போறீங்க, ஒரு ஏஎஸ்லயுமே இந்த 4 ஆஸ்பெக்ட் தான் கவர்டு. ரெகக்னைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, ரெகக்னைஸ் பண்ணலாம் என்ன வேல்யூல பண்ணணும். ஓகே, சர்டன் இன்க்ளூஷன்ஸ் அண்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல இது வந்து பர்ச்சேஸ் ஆஃப் அசெட் அப்படின்ற திஸ் வில் பி கவர்ட் அண்டர் AS 10.
which is property plant and equipment. அதுல என்ன வேல்யூ ரெகனைஸ் பண்ணோம், வாட் இஸ் தி டைரக்ட் காஸ்ட், வாட் ஷுட் பி எக்ஸ்க்ளூடட், எந்த வேல்யூல எடுத்துட்டு போகணுன்றது சொல்லியிருக்கான். அது ஏஎஸ் படிக்கும்போது பார்ப்போம். ஆஸ் ஆஃப் நவ் லாஜிக்கலா சொல்லு, எது எடுத்துட்டு போக கூடாது. பீஸா, பிகாஸ் பிஸா ட்ரீட் கொடுக்கறதுக்கும் ட்ரீட் ஸ்பெல்லிங் தப்பா போட்ட நம்பர், பிஸா ட்ரீட் கொடுக்கறதுக்கும் அவ அசட் யூஸ் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ இது டோட்டலி சம்பந்தமே இல்லாத ஒரு எக்ஸ்பென்சஸ். அப்போ என்ன வேல்யூக்கு எடுத்துட்டு போகணும், ரஃபா சொல்லு. 1,16,000 ಇವಾಗ ಶಬ್ದವೇ ಬರ್ತಾ ನಿಂತ್ರಂದು. So 1,16,000 you are taking this value. This is called as measurement. Recognize பண்ணலாமா? எஸ் பண்ணலாம். என்ன வேல்யூல பண்ணும், that is called as measurement. இது எங்க சொல்றேன், நான் சொல்றேனா AS ல சொல்லியிருக்கான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், பிரசன்டேஷன். சரி எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்ட, என்ன வேல்யூன்னு சொல்லிட்ட, எங்க காமிக்கணும், அது எந்த இடத்துக்கு நான் எடுத்துன்னு போய் வைக்கணும், தட் இஸ் கால்ட் அஸ் பிரசன்டேஷன். இது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல போகணுமா, இல்லை இது பேலன்ஸ் ஷீட்ல போகணுமா, எங்க காமிக்கணும், தட் இஸ் தி அதர் கொஸ்டின். தட் வில் ஆல்சோ பி டோல்ட் பை தி ஏஎஸ். இது கரண்ட் அசெட்ல வரணுமா, இல்லை இது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ்ல வரணுமா, இல்லை இது நான் கரண்ட் அசெட்ல வரணுமா, எங்க அதை கொண்டு போய் நீ வைக்கணும் அப்படின்றதும் ஏஎஸ் சொல்லிடும். தட் இஸ் கால்ட் அஸ் பிரசன்டேஷன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், டிஸ்க்ளோஷர். நான் என்ன சொல்றேன், அக்கௌண்ட்ஸ் இஸ் பீங் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், வேரியஸ் யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ வெறும் P&L பேலன்ஸ் ஷீட் மட்டும் இவங்களுக்கு கொடுக்காம இவங்களுக்கு வேற ஏதாவது சொல்ல விரும்புறியா, வேற ஏதாவது சொல்லணுமா, ஏதாவது ஐட்டம் பத்தி ஏதாவது சொல்லணுமா அப்படின்றதுக்காக there is something called as disclosure. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு PPE இருக்கு, அது வந்து I have pledged that in the bank. அந்த லேப்டாப் இருக்கு, அந்த லேப்டாப் என்ன பண்ணிட்டா, காசு இல்லை, அவ என்ன பணக்காரியா இருந்தாலும் காசு இல்லை அவங்கள்ட்ட, என்ன பண்ணிட்டாங்க, she went and obtained for a bank loan. எக்ஸாம்பிள் தான் எல்லாமே, ஓகே, எவனும் அதை வாங்க மாட்டான். பட் அவன் என்ன பண்ணிட்டான், பேங்க்காரன் இந்த லேப்டாப்பை அவன் பேர்ல அதை வச்சிருக்கான். யூ கேன் யூஸ் இட், பட் த பொசஷன் ஆர் தி டைட்டில் வில் பி இன் தி பேங்க் நேம், பிளெட்ஜிங் ஆர் தி ஹைப்போத்திகேஷன், வாட் எவர் இட் இஸ். அப்படி லோன் கொடுக்கும்போது நீ என்ன பண்ணணும், டிஸ்க்ளோஷர்ல போயிட்டு இந்த அசெட் நான் காமிச்சிருக்கேன்ப்பா, இந்த அசெட் வந்து இட் டசன்ட் பிலாங் டு மீ, தி ஓனர்ஷிப் டைட்டில் இஸ் பீங் ரிட்டைன் பை தி பேங்க், பட் ஐ எம் ரெக்கார்டிங் இட், ஐ எம் யூசிங் இட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ். அதுதான் வந்து அடிஷனல் டிஸ்க்ளோஷர். ஆர் வேற ஏதாவது யூசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு சொல்ல வர அப்பார்ட் ஃப்ரம் வாட் இஸ் பீங் பிரசன்டட் இன் தி ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டிஸ்க்ளோஷர் இஸ் அன் அடிஷனல் ரெக்வயர்மெண்ட். ரைட். ஸோ நவ் we have understood the need for accounting standards. Accounting standard na என்னது, it is a written document which is issued by the government or with the help of MCA. Okay, covering the following aspect. இனிமே கவர்மெண்ட் யாரு, MCA சொல்லிக்கலாம். கவர்மெண்ட் யாரு, MCA. with respect to accounting standards மட்டும் MCA சொல்லிக்கலாம். 4 விஷயம் கவர் பண்றாங்க. One is recognition, presentation and disclosure. கரெக்டா? இப்போ எனி ஏஎஸ் we talk about, or நான் என்ன சொல்லி தரணும், அது இந்த 4 பத்தி மட்டும் தான் படிக்க போறோம். இது படிச்சோன்னா அந்த ஏஎஸ்ஏ ஓவர். ஓகே, பிகாஸ் டிரான்சாக்ஷன் வந்து நிறைய இருக்கும். வெறும் அசெட் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுவாங்க, லீஸ் எடுப்பாங்க, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ஒன்னொன்னுமே எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணாமல் கூடாதான், என்ன வேல்யூல் பண்ணணும், பண்ணிட்டா எங்க காமிக்கணும், வேற ஏதாவது அடிஷனல் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். திஸ் இஸ் வாட் தி ஸ்டாண்டர்ட் ஆர் தி என்டையர் அக்கௌண்டிங் ரிவால்வ்ஸ் அரௌண்ட். ஒரு ஹோலிஸ்டிக் வியூ இருக்கா? இப்போ உங்க புக் கொஸ்டின்ல 2 கேள்வி இருக்கு புக் பேக் எண்ட்ல. ஒன் இஸ் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்றான், அதர் ஒன் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்றான். இது வந்து கொஸ்டின்காக டிஸ்கஸ் பண்ண, இல்லை இட் இஸ் லைக் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் டிஸ்கஸ் பண்றது. காமனா சொல்லு, லைக் இது வரைக்கும் உனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லு, வாட் இஸ் தி பெனிஃபிட் ஆஃப் யூசிங் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்? Finds of records. Okay, next. நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன், நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். எதுக்காக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்றோம்? ட்ராக் பண்றதுக்கு. ட்ராக் பண்றது ஒண்ணு, 4 CA இருக்காங்க, 4 பேர் வேற வேற பண்ணானுங்க, கரெக்டா? அக்யூரசி ஒண்ணு. இன்னொன்னு, தி என்டையர் வேர்ல்ட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் கம்பேரிசன். இவனோட நீ பெட்டரா, இவனோட அவன் பெட்டரா, அவனோட இவன் பெட்டரா, நான் எங்க போய் இன்வெஸ்ட் பண்றது? இட் இஸ் ஃபார் தி கம்பேரிங் பர்பஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கம்பேரிங். கம்பேர் தானே பண்றாங்க எல்லாருமே. இவன் CA படிக்கிறான், நீ என்ன படிக்கிற? நெகித்தியா நீனா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து comparability of what, அப்போதான் you can come to a conclusion. இவனை விட பெட்டர்ன்றது எப்படி சொல்ல முடியும்? அப்போ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுது, ஸ்ட்ரக்சர்டா ரூல்ஸ் பேஸ்ல நீ ஃபாலோ பண்ணனா எல்லாரும் அதான் பண்ணணும் இந்தியா நாட்டில். ஏன்னா அதான் கேப் என்னது லோக்கல் இந்தியா ஏஎஸ் ஆர் இண்டியஸ். அப்போ எல்லா கம்பெனியும் தே ஷுட் ஃபாலோ ஒன்லி ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ எல்லா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒன்றா தான் இருக்கும். ஐ கேன் ஈஸிலி கம்பேர் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இவன் நீ நல்லா பண்ணுறேன் அவன் நல்லா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவிட்டி. அடுத்து என்ன சொல்றான்னா, ஜென்ரலாக அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன ஆகும், தேர் வில் பி லைக் மல்டிபிள் வே ஆஃப் ப்ரிப்பேரிங் தி அக்கௌண்ட்ஸ். ஒருத்தன் ஒன்று பண்ணுவான். அதை அக்கௌண்ட் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிடுச்சு. எது அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயே சில டீவியேஷன்ஸ் இருக்கு. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளேயே என்ன சொல்றான், ஒன்று நீ யூஸ் பண்ணு இல்லை இது யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சிருக்கான். அப்போ இட் இஸ் கால்ட் as standardization of alternative accounting treatment or accounting procedures. என்ன சார் அது புரியலையே, என்னது ஆல்டர்னேட்டிவ்? ஃபார் எக்ஸாம்பிள், மொபைல் வாங்கியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணுறேன். 1/8 வச்சுப்போமா, 26 மொபைல்ஸ் வேல்யூ. எவ்வளோ மொபைல்? 50 மொபைல்ஸ் வேல்யூ வந்து 20,000. அடுத்து 10ஆம் தேதி அகைன் இன்னொரு 50 மொபைல்ஸ் வாங்குறான். வேல்யூ எவ்வளோ? 22,000. ஃபைனலாக சேல் பண்ணது எவ்வளோ யூனிட்ஸ்? 60. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? அப்போ 100 வாங்கியிருக்க, 60 வித்துட்டேன்னா பேக்கி 40 வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக உட்காந்துருக்கு. ஓகே, தேர் இஸ் அ க்ளோசிங் யூனிட்ஸ் ஆஃப் 40 யூனிட்ஸ். சரி, இந்த 40 யூனிட்ஸை நீ மெஷர் பண்ணணும். என்ன வேல்யூவில் பண்ணுவ? இப்போ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நான் வந்து 50 வாங்கியிருக்கேன், 10ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 50 வாங்கியிருக்கேன். அப்போ இந்த 60 நான் செல் பண்ணதுல 1ஆம் தேதி வாங்கின ஸ்டாக் இருக்குமா இல்லை 10ஆம் தேதி வாங்கின ஸ்டாக் இருக்குமா? 10th அன்னைக்கு வாங்கின ஸ்டாக் இருக்குன்னு நீ சொல்ற. கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதுதான் வந்து FIFO மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்னா முதல்ல வந்ததெல்லாம் முதல்ல தள்ளி விட்டுருவோம். அப்போ பாக்கி இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்லாம் லேட்டஸ்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணது. அப்போ வாட் வில் பி தி வேல்யூ ஆஃப் திஸ் க்ளோசிங் ஸ்டாக்? இஃப் யூ ஆர் யூசிங் FIFO மெத்தட் ஆஃப் valuing the inventory, you will be taking the value of this 40 into 22,000 நீ போட்டுருவேன். சம் அமௌண்ட் வந்துடும், அது விட்டுரு. ஓகே, இல்லை நான் வந்து ஐ எம் கோயிங் டு யூஸ் ஆவரேஜ் க்ளோசிங் ப்ரைஸ். FIFO இல்லாமல் ஆவரேஜ் ப்ரைஸ் மெத்தடில் ஐ எம் கோயிங் டு வேல்யூ. அப்படின்னா இந்த 40 யூனிட்ன்றது என்ன ப்ரைஸில் போடுவேன்? 20லையா, 21லையா, 22லையா? பட் ஃபார் ஷுர் இட் இஸ் நாட். பட் ஆவரேஜ் வேல்யூ என்னது? ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிச்சாங்க சொல்லு? யோ, இப்போ 3 பேர் இருக்கீங்க, 3 பேர் 20 plus 22 divided by 2. plus 22,000. Okay, right. Or 50 into 20 plus 50 into 22,000. divided by 100. Okay, so that's how we value the closing stock. அப்படி நான் சொல்றேன். அவன் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், நான் வந்து ஆவரேஜ் மெத்தட்ல வேல்யூ பண்றேன். அதுதான் ரெண்டுமே கரெக்ட்னு சொல்றான். யாரு? ஸ்டாண்டர்ட். அதான் சொல்றான், ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்டிங் பாலிசி. நானே உனக்கு சில ஆப்ஷன் தரேன், இதுல நீ ஏதாவது சூஸ் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ரிசியேஷன் நிறைய மெத்தட் இருக்கு. கரெக்டா? SLMனு ஒன்று இருக்கு, WDVன்னு ஒன்று இருக்கு, மெஷின் ஆர் ரேட்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் பாலிசி நீயா யோசிக்காத, நானாவே தரேன், அதில் நீ ஒன்று சூஸ் பண்ணிக்கோ. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசி. ஃபைனலாக வந்து கம்பேரபிலிட்டி பார்த்துட்டோம். அண்ட் அடிஷ்னல் டிஸ்க்ளோஷரும் அவனே கொடுத்துறான். Even though if it is not required by laws and regulation படி தேவையில்லை, பட் நீ கொடு. யாருக்காக? யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்காக. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அசெட் இருக்கு,
அந்த அசட் வெறும் அசட்டா அப்படின்னா டக்குன்னு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும், ஓகே ஷீ இஸ் ஓனிங் தட் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கிற பிபி அப்படின்னா இட் இஸ் பீங் ஓன் பை தி பிஸ்னஸ். ஆனால் பட் இட் ஹஸ் பீன் சார்ஜ் ஆன் தி லோன். பேங்க் வந்து ஒரு சார்ஜ் வச்சிருக்கான் அந்த அசட் மேலே. அது எப்போ தெரியும், when you disclose that in the additional disclosure, even though that is not required by law. Laws and regulation வந்து சொல்லலை. ஓகே, பட் ஆஸ் பர் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் யூ நீட் டு டிஸ்க்ளோஸ். இதுதான் புக்கில் வந்து 3 பெனிஃபிட்டாக கொடுத்துருக்கான். ஸோ யூ ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ். நீ நினைக்கிறதும் ஆன்சர் தான், நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமும் ஆன்சர் தான், பட் யூ cannot write that. You need to restrict that with 3 benefits, which is standardization of alternative accounting policies, comparability of financial statements, and additional disclosures, if any, will be given even though if it is not required by laws and regulations. கரெக்டா? பேங்க் லோன் எடுக்கிற, பேங்க் லோன் எடுத்துட்டு செக்யூர்டா அன்செக்யூர்டா, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, ஃபிக்ஸடா ஃப்ளோட்டிங்கா அப்படின்ற டிஸ்க்ளோஷர்லாம் இதில் கொடுப்போம். அடிஷனல் டிஸ்க்ளோஷர்ஸ் நம்ம சொல்லிடுவோம். பேங்க் லோன் அப்படின்ற ஒரு எலமெண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா. ஓகே, தட் இஸ் தி பெனிஃபிட். வாட் இஸ் தி அப்ஜெக்டிவ்? என்னது அப்ஜெக்டிவ்? சேம் அதே தான் சொல்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறான், financial statements can be comparable, can be made comparable. கரெக்டா? நெக்ஸ்ட் harmonization of, harmonization என்னது, harmonization of accounting policies and procedure by different companies. எல்லாம் ஒன்று யூஸ் பண்ணாதீங்க, எல்லாம் ஒரே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுங்க, இண்டேஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஹார்மனைஸ் பண்ணிட்டான். They are bringing the multiple factors into one roof so that user can have the better understanding over the financial statements. Okay, and then it improves the faith and reliability. கரெக்ட் தானே? நம்பலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரா ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நீ எவன்ட்ட வேணா எடுத்துன்னு போய் கொடுக்கலாம். தட் பர்சன் வில் பி ஹேவிங் தி பிலீஃப் ஆர் தி ஃபெய்த் அண்ட் தி ரிலையபிலிட்டி ஓவர் தட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். இப்போ அந்த 4 CA ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா, CA 1, 2, 3, 3. Assume if there is no accounting standards. ஹரி சார் எதாவது சூஸ் பண்ணிப்பாரு, 1,50,000 எவன் பேட் காமிக்கிறானோ அந்த ஆட்டு நீ இந்த ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு. அதை எடுத்துன்னு போய் பேங்க்ல கொடுத்தான், அவன் என்ன நம்பிக்கையில் அவன் டெஸ்ட் பண்ணுவான், அகைன் அவன் என்ன ஃபுல்லாக ஆடிட் பண்ணுவான்னு. டைம் டேக்கிங் ப்ராசஸ். அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா ஆடிட்டர் வில் அபைட் டு ஃபாலோ தட். அதுதான் அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஸோ தட் இட் வில் ஹேவ் அன் இம்ப்ரெஷன் among the users of financial statement that this has been prepared by following the proper laws and regulations. It has been prepared அப்படின்றது ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆகும். புரியுதா? ரொம்ப தியரிட்டிக்கலாக இருக்குல்ல, ஆப்ஷனில் புக்கில் இருக்கு. ஸோ பெனிஃபிட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே சார், ஏஎஸ்னா என்னன்றது புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அடுத்துனா, ஸ்டாண்டர்ட் செட்டிங் ப்ராசஸ். சார் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டீங்க, அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டீங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து நீட் ஃபார் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டீங்க, கேப் சொல்லிட்டீங்க, இண்டேஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த ஸ்டாண்டர்டை எப்படி சார் அவங்க உருவாக்குறாங்க, or how they bring the standard or how they draft the standard? அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ICAI இவங்க தான் வந்து இண்டிபெண்டன்ட் அக்கௌண்டிங் பாடி இல்லையா, இவங்க they have a committee called as ASB. ASBனா என்னதுன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் அப்படின்ற ஒரு கமிட்டி இருக்கு. இட் இஸ் லைக், இது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் போயிருக்கீங்க கரெக்டா, காலேஜில் பிரின்சிபல் இருக்காரா, பிரின்சிபல் கீழே they will have something called as exam committee. இப்போ இந்த ASB தான் என்ன பண்ணுவாங்கன்னா they will draft the standard, they will draft the accounting standards. Okay, but it is an independent committee. அவங்க வந்து even though if they comes under ICAI they function independently. இதுதான் வந்து நான் இந்த காலேஜ் எக்ஸாம்பிள் சொன்னேன். பிரின்சிபல் இருக்கான், எக்ஸாம் கமிட்டி இருக்கான். ஓகே, assume I am the principal. ஓகே, நீ தான் வந்து எக்ஸாம் கமிட்டின்னு வச்சுப்போம். எனக்கு ஃபேவரட்டாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், விச் இஸ் ரிச்சர்டா யாரோ ஒருத்தன். ஓகே, அவன் மட்டும் பாஸ் பண்ணி விடுங்க, கொஸ்டின் பேப்பர் லீங்க் பண்ணுங்கன்னு சொன்னா நீ ஒத்துப்பியா ஆஸ் அன் எக்ஸாம் கமிட்டி? பிகாஸ் யூ ஃபங்க்ஷன் independently. Even though you comes under the principal, you have your own set of SOP. Principal சொல்றதை எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை.
யூ ஹேவ் யுவர் ஓன் இண்டிபெண்டன்ஸ். அந்த மாதிரி தான் ஐசிஐ கீழே அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு ஒன்று இருக்குது. தே ப்ரிப்பேர் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் ஐசிஐ வந்துட்டான் அப்படின்றதுனால தே cannot control தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட். தே will function independently. அதாவது வித் சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ். எக்ஸாம் புரியுது இல்லையா? ஃபேவரட் ஸ்டூடெண்ட் மட்டும் பாஸ் பண்ணா பண்ணக்கூடாது, காலேஜுக்கு எல்லாரும் வாங்கினா வரணும் அந்த மாதிரி. ஸோ தேல் டிராஃப்ட் தி ஸ்டாண்டர்ட். சரி, இது டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. இது டிராஃப்ட்ல தான் இருக்கு. டிராஃப்ட்னா என்ன? இட் இஸ் அ ரஃப் டிராஃப்ட். இது இன்னும் ஃபைனலைஸ் ஆகல. இட் வில் பி டேக்கன் த்ரூ என்எஃப்ஆர். என்எஃப்ஆர்னா யாரு? நேஷனல் ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் பாடி ஒன்று இருக்கு, அதுக்கு போகும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ரிவ்யூ திஸ் அண்ட் தே ரெக்கமெண்ட் யாருக்கு? டு MCA. இது வேற எழுத மாட்டேங்க. They recommend this to MCA, which is the government body. Ministry of Corporate Affairs. இவங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை ஃபைனலைஸ் பண்றது, அதாவது ஐசிஐ பிளட் கொடுத்து அவங்க உழைச்சி ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தயாரிச்சா அதை ஸ்பெல் அவுட் பண்றது யாரு? It is MCA. They spell out this accounting standards to all the companies. This is how it is being drafted. இதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் யார் பண்றா? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ல ஏஎஸ்பின்ற ஒரு போர்டு, they are drafting this accounting standard and that has been sent to the NFRA for review purpose. இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனலி தே ரெக்கமெண்ட் திஸ் அக்கௌண்டிங். இதுதான் வந்து இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லி இன்டர்மீடியட் வேலையை பார்த்து இதை வந்து MCAக்கு தள்ளிட்டு MCA will roll out to the companies. அதுதான் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸா வெளில வருது. புரியுதா? This is how the process is. சரி, இது வந்து வெறும் கம்பெனிஸ்க்கு மட்டும் தானா? நான் கம்பெனிஸ்க்கு இல்லையானா நான் கம்பெனிஸ்க்கும் இருக்கு. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டி. இது டீடைல்டா இதுல பார்க்கலாம். அதாவது என்னன்னா அப்ளிகபிலிட்டி நான் சொல்லி தரேன். யாருக்கெல்லாம் அது அப்ளிகபிள்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் சொல்லியாச்சு, ரூல்ஸும் பார்த்தாச்சு, எப்படி டிராஃப்ட் பண்ணா யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்றத சண்டே பார்க்கலாம். ஓகே, இட் இஸ் ஆல்சோ அப்ளிகபிள் ஃபார் நான் கார்பரேட் என்டிட்டிஸ். அண்ட் இது யார் தருவா அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் given by ICA. ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் பார்ப்போமா? இந்த ஸ்டெப்ஸ் நான் சொல்றேன், இதை எழுதிக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ given in your books. ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஏரியா. முதல்ல வந்து இந்த ஏஎஸ்பி என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஏரியாவுக்கு நமக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வேணும்? Is it related to asset? Is it related to any particular liability? ஏதாவது particular item பத்தி நமக்கு வேணுமா அப்படின்னு they'll identify the area. Okay, that's how any planning works, right? ஏதாவது ஒன்று பிளான் பண்றீங்க அப்படின்னா முதல்ல உட்காந்து டிஸ்கஸ் தானே பண்ணுவீங்க. பர்த்டே பிளான், டூர் பிளான், that's how it starts. Identification of area. எந்த ஏரியாவுக்கு நம்ம போகணும் டூர் பிளான் பண்ணும்போது. செகண்ட் ஒன், constitution of study group. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்டடி குரூப் அப்படின்னா இந்த ஏஎஸ்பின்னு நான் சொன்னேன் இல்லையா, விச் இஸ் நதிங் பட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு. இதுல நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. மெம்பர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், மீனிங் வேரியஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஓகே, ரைட் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங்லேருந்து மைனிங், ஆயில், எல்லாத்துலேருந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒன்று கூடி கும்பலாக பேசி தான் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை டிராஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏஎஸ்பி கன்சிஸ்ட் ஆஃப் மெனி பர்சன்ஸ் ஃப்ரம் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ். புக்கில் வந்து FCCI, AASSC நம்ம போட்டிருப்பான். திங்க் பட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்தியாவில் இருக்க எல்லா துறை இந்த சென்ஸ் என்ன இண்டஸ்ட்ரீஸ். அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு பர்சன் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து தேல் சிட் டுகெதர் அண்ட் தேல் மீட் பண்ணிட்டு தேல் டிராஃப்ட், தேல் ஐடென்டிஃபை த ஏரியா, தேல் டிராஃப்ட் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட், வாட் ஆர் தி டிஃபிகல்டிஸ் தட் இஸ் பீங் ஃபேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தேல் ப்ரப்போஸ். இது கான்ஸ்டியூஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிராஃப்ட் அண்ட் இட்ஸ் சர்க்குலேஷன். என்னத்தை சர்க்குலேட் பண்றது? யாருக்கு? டு வேரியஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் லைக், இது வேறு எழுத மாட்டேங்குது, செபி, CBDT, MCA, NFRA, எக்ஸெட்ரா. இவங்க எல்லாருக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு இது டிராஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு they'll show this to various other bodies. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? they'll get their
வியூஸ். அந்த ஒரு அக்கௌண்டிங் அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ரெகுலேட்டரி பாடிஸ் காமிச்சாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, they will give their comments. ஓகே, அப்போ என்ன பண்ணணும், ascertainment of views from different bodies அப்படின்னு சொல்லிட்டு they will make the changes. இவங்க என்ன சொல்றாங்க, what is their comment on this accounting standard. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, எந்த ஏரியா, அதுக்கப்புறம் கும்பலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எழுதுறது, எழுதிட்டு circulated to different bodies, they'll get their views and amend that. Finally they'll prepare something called as, அதாவது இந்த ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டு வந்துட்டு it will be called as, இது பேர் வந்து எக்ஸ்போஷர் டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணது என்னது, வெறும் டிராஃப்ட்டு. இதுக்கப்புறம் 5th பாயிண்ட்ல இட் இஸ் எக்ஸ்போஷர் டிராஃப்ட். வாட் இஸ் எக்ஸ்போஷர் டிராஃப்ட்? which is getting exposed, யார்கிட்ட, பப்ளிக். இது என்ன பண்ணுவாங்க, இந்த டிராஃப்டை they'll circulate exposure draft ன்னு கூப்பிட்டுட்டு after making the changes they'll circulate it to the public and they'll get their views. பப்ளிக் கிட்ட கொடுத்து இது இந்த மாதிரி நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம், it has went through all the bodies and they have also given their comments, நாங்கள் அதை இன்கார்பரேட் பண்ணி we are giving it to you அப்படின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க to the public. that is called as exposure draft. அதுக்கப்புறம் இதுக்கும் கமெண்ட்ஸ் வரும். எக்ஸ்போஸ் பண்ணுறது எதுக்கு, டு கெட் தி கமெண்ட்ஸ் ரிசீவ்ட் ஆன் எக்ஸ்போஷர் டிராஃப்ட். இது யார் எடுத்து பார்ப்பா அப்படின்னா ஐசிஐ எடுத்து பார்ப்பாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. கமெண்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் இஃப் இட் இஸ் ரெக்வயர்ட், நீட் இருக்கு, கரெக்டான வேலிட் பாயிண்ட் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா வாட் தேல் டூ, தேல் மாடிஃபை, modification of the exposure draft if it is necessary, not mandatory. and finally அதை என்ன பண்ணுவாங்க, it will be issued by MCA and it will be applicable to the companies. புரியுதா? This is how the standard is being framed by ICAI அப்படின்னு சொல்லக்கூடாது, it is by the government. ஓகே, அர்த்தம் ஆயிட்டமா? நீங்க ஏதாவது டவுட் இதா இல்ல சந்தா கிளியரா இதா? அர்த்தம் ஆயிட்டலவா? கௌதம் சிங், right from beginning I'm trying to reach out to you but you are not at all audible. Still I wonder whether you know Tamil or not. அவன் மைக் ஆன் பண்றான், எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஓகே, ஓரளவுக்கு தூக்கம் போயிடுச்சா? எல்லாம் தியரி, என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி பண்ணி தான் என்ன பண்ணிட்டாங்க, 29 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்து 29லேருந்து 2 ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்னென்ன சொல்லுங்க டக்குன்னு பார்க்காம. டெபுடேஷன், அப்புறம் R&D 6 and 8 இந்த மாதிரி 2 அபாலிஷ் பண்ணிட்டு பாக்கி 27 அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வச்சிருக்காங்க இன் இந்தியா. ஓகே, இது வித் இன் இந்தியா. இப்போ நம்ம வந்து ஏஎஸ் பற்றி மட்டும் தான் பார்த்தோம். பட் என்ன பண்ணுறாங்க ஐசிஐ, இன்டர்லேயே நீங்கள் என்ன பண்ணணும், லைட்டாக கொஞ்சம் இண்டேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இண்டேஸ்னா என்னது? இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இண்டேஸ்னா வி வில் பி லேர்னிங் தட் இன் ஃபைனல். அந்த ஃபைனலில் படிக்கிறத லைட்டாக ஒரு டச் வந்து நீங்கள் இப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐசிஐ ஆசைப்பட்றான். நான் கிடையாது, ஐசிஐ. அதனால் என்ன பண்ணிட்டான், புக்கில் கொடுத்துட்டான். நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய மெட்டீரியல் தான் இருந்தது, விச் இஸ் லைக் அப்ளிகபிள் ஃபார் 2026 அப்படின்னு சொல்லி இருந்தது. இன்னைக்கு மார்னிங் நான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் 4 மணிக்கு, புது ஒரு டேப் ஒன்று விச் இஸ் ஃப்ரம் May 27 பேட்சுக்கு அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு மெட்டீரியல் ரிலீஸ் பண்ணான். நான் காமிக்கிறேன், தெரியுதா ஸ்க்ரீனு? ஸோ இதுதான் இருக்குது உங்கள் புக்கில். ஓகே, நம்ம இப்போ பார்க்குறது என்னன்னா இந்த சாப்டர் 1 தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி முடிச்சிடலாம். ஓகே, இப்போது
இதுல இருந்து இதை கொண்டு வந்திருக்கான். இங்க பாரு, இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்ளிகபிள் ஃபார் May 27. இப்போ நான் அதை I will come from the beginning. நேத்திக்கெலாம் இல்லை இது. இங்கே பாரு, இந்த 2 லைன் தான் இருந்தது, which is for May 25 and May 26 மட்டும் onwards தான் இருந்தது. I was referring to இந்த May 26 தான். இன்னைக்கு மார்னிங் வந்து பார்க்குறேன், திடீர்னு இது வந்து உட்காந்துருக்கு. எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபுல்லாக பண்ணலை. இது வரைக்கும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கான், Chapter 4 வரைக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டு வந்துடலாம். வடிவேலு சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் லிங்க் இருக்கு, ஏன் லொங்குன்னு வானே. நீங்கள் தள்ளி வச்சிடலாம். ஓகே, இப்போது இண்டேஸ்னு ஒன்று இருக்குது, கரெக்டா? இது எப்படி வந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லண்டனில் IASCன்னு ஒன்று இருக்குது. ஐனா என்னது? இப்போ இந்தியாவில் இல்லை, நம்ம இன்டர்நேஷ்னல். ஏஎஸ்னா என்னது? சினா என்னது? என்னது கேட்கல எனக்கு. கார்பரேஷனா? டே, இன்டர்நேஷனல் லெவலில் பேசுனா கார்பரேஷன்றான் நம்மளால. கமிட்டி. ஓகே, கார்பரேஷனாக நம்ம கிளாஸ்க்கு அப்புறம் பேசுவோம். ஸோ இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லி லண்டன் பாடி ஒன்று இருக்குது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தே இஷ்யூட் சம்திங் கால்ட் அஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, இட் இஸ் நத்திங் பட் இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, இதுதான் வந்து வைட்லி அக்ராஸ் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ் என்னன்னா யூஎஸ் கேப் யூஸ் பண்ணுறாங்க. இந்த IAS தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ரைட் ஃப்ரம் வெரி பிகினிங். இப்போ அது யூஸ் பண்ணும்போது என்னாச்சு, தேர் இஸ் சம் நீட் ஃபார் சம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆர் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. ஃப்ரம் தி இயர் அரவுண்ட் ஒரு 1999 ஆர் 2000 அண்ட் 2001 இந்த பீரியட் என்ன பண்ணிட்டாங்க, இட் வென்ட் ஃபார் அ ரிவிஷன். ஓகே, ஏதோ ஒன்று சேஞ்சஸ் பண்ணணும், தேர் இஸ் சம்திங் நாட் கரெக்ட் அப்படின்றதுனால தே ஃபார்ம் சம்திங் கால்ட் அஸ், ஃபுல் ஃபார்ம் சொல்லலாமா? சொல்லியா? இப்போ எங்கே இருக்கும்? இன்டர்நேஷ்னல் பாடி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அப்பா, அவ்வளோதான் வந்துடுச்சு பாரு உங்களுக்கே. ஸோ இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த IAS லைட்டாக கொஞ்சம் டச் அப் பட்டி டிங்கரிங்லாம் பண்ணாங்க. அந்த பட்டி டிங்கரிங் பண்ணி தே கேம் அப் வித் சம்திங் கால்ட் அஸ், என்னது அகைன் இன்டர்நேஷ்னல் தான். இப்போ FRனா, இப்போ நம்ம வந்து இண்டேஸ் பற்றி பார்க்குறோம். இண்டேஸ் இஸ் நத்திங் பட் IFRS அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங். ஓகே, இதுதான் வந்து இப்போ கரண்டா அமல்படுத்துகிற ஒரு கேப் IFRS. இப்போ இதனால IAS அபாலிஷ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா IAS நாட் அபாலிஷ்ட், தேர் ஆர் IAS. ஆல்சோ இன் அடிஷன் டு தட் தேர் இஸ், எதெல்லாம் ரிவிஷன் பண்ணாங்களோ எதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணாங்களோ தட் ஹாஸ் பீன் ரீஃப்ரேம்ட் அஸ் IFRS. இதுக்கு நம்பரிங் இருக்கு, ASக்கு நம்பரிங் இருக்கு, கரெக்டா? AS நம்பரிங் என்னன்னு தெரியல, பட் IFRSக்கு நம்பரிங் எப்படி வந்தது நான் சொல்கிறேன், ஆர் கரஸ்பாண்டிங் IndASக்கு எப்படி வந்தது நான் சொல்கிறேன். அதாவது இது ஃபைனல் லெவல். இது தேவையா அப்படின்னு கேட்டால் இது தேவையில்லை இப்போதைக்கு, பட் புக்கில் சிலபஸ் இருக்குது, கொஸ்டினும் 2-3 இருக்குது. அட்லீஸ்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் நாலேஜ்க்கு யூ ஷுட் பி நோயிங். ஃபைனலில் போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக படிக்காமல் அட்லீஸ்ட் IndASன்னு காதில் வாங்கிருக்கேன், 2 நம்பர் தெரியும், வில் பி சஃபிஷியன்ட் ஃபார் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் படிக்க. இப்போது IASன்னு சொல்லி ஒன்று இருக்குது, நான் சொன்னேன் IAS 12ன்னு ஒன்று இருக்குது, which is nothing but income tax. IAS 19 nothing but employee benefit. IAS
21 foreign exchange. இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஓகே 16 இருக்கு, அது IFRS 10 PP IAS. இப்போ இந்த ஐஏஎஸ்ல என்னெல்லாம் நம்பர் பண்றாங்களோ அதெல்லாம் மோட்டா அப்படியே இண்டேஸ்ல ரீடைன் பண்ணிட்டாங்க. அப்போ இண்டேஸ் 12 என்னது? இன்கம் டேக்ஸ். இண்டேஸ் 19 என்னது? யார் அது? இப்போ சவுண்ட் கொடுக்காது. ஓகே நெக்ஸ்ட் இண்டேஸ் 21 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஓகே இப்போ எதெல்லாம் ரிவிஷன் பண்ணாங்களோ அதெல்லாம் they are calling it as IFRS. ஓகே கீழே வரேன். IFRS 2. ஓகே இண்டேஸ்ல என்ன பண்ணிருக்காங்க? +100 பண்ணிட்டாங்க. All IFRS numbering you should add 100 to arrive at Indes. அப்ப என்ன நம்பரிங் இதுல? 2 + 100 102 ஷேர் பேஸ் பேமெண்ட். In IFRS 3 + 100 103 என்னது? பிஸ்னஸ் காம்பினேஷன். இண்டேஸ் 15 IFRS 15 + 100 115 which is revenue. 16 + 100 116 lease. IFRS 10 + 100 CFS என்னது? CFS ஸ்டார்டிங்ல சொன்னேன். கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஓகே, பட் கன்சாலிடேட்டட் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் CFS. நெக்ஸ்ட் IFRS 7 ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன் இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிட்டு இருக்கேன் டக்குன்னு? வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபைனல்ல. ஓகே வெறும் இப்போ நான் சுழிச்ச சாப்டர் மட்டும் திஸ் வில் கம் சம்வேர் அரௌண்ட் ஒரு 50 மார்க்ஸ்க்கு இதுவே வந்துடும் உனக்கு. ஃபைனல்ல இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ரெவென்யூ, லீஸ், பிஸ்னஸ் காம்பினேஷன் அண்ட் கன்சாலிடேஷன். 5 தான் மேஜர் சாப்டரே. இது முடிஞ்சிச்சுன்னா FRA முடிஞ்சிச்சு ஆக்சுவலி ஃபைனல் லெவலில். ஓகே வெரி பிக் வால்யூம் as well as மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 50 to 70% இதுதான். இது படிச்சா FR ஓவர்னு இதெல்லாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. அதாவது இன்சிஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஸோ ஹவு தி நம்பரிங் ஹஸ் பின் ஃப்ரேம்ட். IAS ஃபுல்லாக அபாலிஷ் பண்ணிட்டாங்கன்னா கிடையாது. IAS has went for a change and that has been drafted as an IFRS. IFRS வந்து நம்பரிங் என்ன பண்ணிட்டாங்க? எதுவுமே மாற்றக்கூடாது. இண்டேஸ் என்ன பண்ணிட்டாங்க? ஃபாலோ பண்ணிட்டாங்க. சரி IFRS ஓகே, IFRS IASக்கும் இண்டேஸ்க்கு என்ன சம்மந்தம் அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். இப்போ திங்ஸ் ஆர் கோயிங் குளோபல், கரெக்டாக? நம்மளும் குளோபலில் போகலாம்னா நம்ம என்ன போவோம்? லோக்கலில் கார்பரேஷனில் போயிடுவோம் நம்மளும். ஓகே அப்போ நம்மளும் குளோபலாக போகணும். குளோபல் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்? யூ கேன் ரைஸ் ஃபண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல், யூ கேன் லிஸ்ட் யுவர் ஸ்டாக் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இந்த மாதிரி வேரியஸ் அட்வான்டேஜ் அண்ட் கம்பேரபிலிட்டி, கன்சாலிடேஷன். லைக் நாட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் தி என்டையர் கம்பெனி இன் இந்தியா. ஆப்ரேஷன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அக்ராஸ் தி கண்ட்ரீஸ். அப்போ வெளிநாடு போகும்போது அப்போ அந்தந்த லோக்கல் நாட்டு கேப் ஒன்று இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. நீ பேக்வேர்டா இருந்தனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கம்பேர் பிட்வீன் தீஸ் டூ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். கன்சாலிடேட் பண்ணும்போது இட் பி வெரி டிஃபிகல்ட். நீ ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், இவன் ஏதாவது சொல்லிட்டு இருப்பான், சம்மந்தமே இருக்காது. ஸோ இட் ஒன்ட் லுக் குட் அண்ட் ஒரு ப்ராப்பரான டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க? ICAI IFRSன்னு ஒன்று இருக்கு, ஆர் IASன்னு ஒன்று இருக்கு. 2 வகையா வந்து இதை வந்து நம்ம கம்ப்ளை பண்ணலாம். அதாவது நம்ம இந்தியன் கேப் இருக்குல்ல, இந்தியன் கேப் என்னது? ASஆ இருந்தது. AS வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா we need some base, கரெக்டா? நம்மளால ஒன்று டிராஃப்ட் பண்ண முடியாது ஆல் டுகெதர். It becomes like time consuming and we are not in a commanding position to declare the accounting standards. அப்போ either you can அடாப்ட்னா என்ன? அப்படியே தத்தெடுத்துக்கிறது. நீ என்ன சொல்ற அப்படியே கேட்டுக்கிறப்பா. இன்னொன்று there is something called as கன்வர்ஜென்ஸ்னு ஒன்று சொல்றாங்க.
கன்வர்ஜென்ஸா என்னன்னா உங்க நான் பேஸா எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு நான் லைட்டா பட்டி டிங்கரிங் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இட் வில் பி மோட்டா நீ என்ன சொல்றியோ அதான் இருக்கும். ஃபியூ சேஞ்சஸ் இருக்கும்ன்றாங்க. ஐஎஃப்ஆர்எஸ் எதுக்கு நம்ம போறோம்? டு கோ குளோபல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்பேரபிலிட்டி, கம்பேர் பண்ணணும், இன்டர்நேஷனல் மார்க்கெட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்க்காக we need some international standards. அதுக்காக தான் ICAI has drafted IND-AS. IND-ASக்கு பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் IFRS அண்ட் IAS. ரெண்டு வகையாக நம்ம கம்ப்ளை பண்ணலாம். ஒன்று டைரக்டா அடாப்ட் பண்ணிக்கலாம். அடாப்ட் பண்ணால் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது, நீ என்ன சொல்லிட்டு அப்படியே மாற்றிக்கிறேன், பேர் மட்டும் நான் வேற வச்சுக்கிறேன், IND-ASன்னு வச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து கன்வர்ஜென்ஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம இந்தியாவில் அடாப்ட் பண்ணாங்களா கன்வெர்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம இந்தியாவில் they have not adopted the IFRS IAS, they have converged it. Convergedனா மீனிங் என்னன்னா there are few carve-ins and carve-outs. பட்டி டிங்கரிங் சொன்னாலே அதுதான் carve-ins and carve-outs அப்படின்றாங்க. மீனிங் என்னன்னா இந்த carve-out there are few terminologies. டெர்மினாலஜினா என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்சியல் பொசிஷன் அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு புரிஞ்சாது? உங்களை தான் கேட்குறேன். உங்களை தான் ஏன் தலையாட்டுங்க ஏதாவது? அம்மா யாரும் பதில் எல்லாரும் தரமா, நீ ஏழுமானங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம் ஏதாவது ஒன்று சொல்லியா? அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்னா என்னது? தூக்கம் வருதா? பசிக்குதா? பிரேக்ஃபாஸ்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா கார்வ் அவுட்ன்றாங்க. ஐஎஃப்ஆர்எஸ்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ்னா ஒன்றும் இல்லை, P&L. அதுதான் அப்படி கூப்பிடுறான். எனக்கு அதெல்லாம் புரியாது, முடிச்சிங்களே இப்போ புரியலன்றீங்க. அதுதான் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கார்வ் அவுட்ன்றாங்க. கார்வ் அவுட்னா நீ அப்படி கூப்பிடு, நான் டெர்மினாலஜி வேற வச்சுக்கிறேன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாத்திட்டான். அது கார்வ் அவுட். தட் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜென்ஸ். நீ சொல்றதை எடுத்துக்கிறேன், சின்ன சேஞ்சஸ் நான் பண்ணிக்கிறேன். அதுல ஒரு சேஞ்ச் என்ன, டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன்றான். தெரியல, ஃபினான்ஷியல் பொசிஷனா தெரியும், அது என்ன எது சொல்லுது, பேலன்ஸ் ஷீட். அதை நான் பேலன்ஸ் ஷீட்னு கூப்பிட்டுக்கிறேன். ஸோ டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். அண்ட் சில ஆப்ஷன்ஸ் ரிமூவ் பண்றோம். ரிமூவல், அதாவது அந்த கார்வ் அவுட்ஸ் எப்படிலாம் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்வ் அவுட்னா என்ன, கார்வின்னா என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லல. கரெக்டா? கன்வெர்ட் பண்ணா என்ன, பட்டி டிங்கரிங் பண்ணணும்னு மட்டும் சொல்லிட்டேன். அதுல ரெண்டு வகையா இருக்கு, கார்வ் அவுட், கார்வின் இருக்கு. கார்வ் அவுட்னா என்னன்னா நீ சொல்றதுல நான் சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் ஸ்டெப்பிங் அவுட், ஐ எம் மூவிங் அவுட் ஆஃப் வாட் இஸ் பீங் டிஃபைன்ட் இன் IFRS. தட் இஸ் கால்ட் அஸ் கார்வ் அவுட். அப்படின்னா ஐ எம் மூவிங் அவுட் ஆஃப் யுவர் சர்டன் லாஜிக்ஸ் விச் இஸ் எக்ஸாம்பிள் டெர்மினாலஜி. நீ ஒன்று சொல்ற, நான் அதை ஃபாலோ பண்ணல, ஈவன் தோ ஐ எம் கம்ப்ளைங் வித் IFRS, ஐ எம் மூவிங் அவுட் ஆஃப் த டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். ஐ வில் பி காலிங் தட் அஸ் என் கண்ட்ரி என்ன புரியுமோ அதை நான் வச்சுக்கிறேன், விச் இஸ் P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட். டெர்மினாலஜி டிஃபரன்ஸ் ஒன்று. ரெண்டாவது வந்து கார்வ் அவுட் என்ன, ரிமூவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க. என்னத்த ஆப்ஷன்ஸ் இது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் IND-AS 14 ஒன்று இருக்கு, விச் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியில சப்சிக்வெண்ட் வேல்யூவேஷன் எய்தர் யூ கேன் வேல்யூ தட் அஸ் காஸ்ட் ஆர் ரீவேல்யூவேஷன் அப்படின்னு சொல்லி எதுல சொல்றானா, IFRS சொல்றான். நீ அடாப்ட் பண்ணியா கன்வெர்ட் பண்றியா? அடாப்ட் பண்றியா கன்வெர்ட் பண்றியா? கன்வெர்ட் பண்ற அப்படின்னா there are few carve outs and carve-ins. அதுல ஃபர்ஸ்ட் carve out terminology difference, ரெண்டாவது ரிமூவல் ஆஃப் ஆப்ஷன். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஆப்ஷன். IFRSல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கேன் பி வேல்யூட் அட் காஸ்ட் ஆர் ரீவேல்யூஷன் சொல்றான். IND-AS என்ன சொல்றான், அதுல இருந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் வேணாம், காஸ்ட் மாடல் மட்டும் தான் நான் மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டில IND-ASல என்ன சொல்லியிருக்கான், IND-AS 40ல சப்சிக்வெண்ட் வேல்யூஷன் வந்து காஸ்ட் மாடல் மட்டும் தான் இருக்கு, ரீவேல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டான். அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கார்வ் அவுட்ஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவன் என்ன பண்ணிட்டான், வெளில வந்துட்டான். அதாவது கார்வ் அவுட், அதாவது கன்வெர்ட் பண்றோம், கன்வெர்ட் பண்ணா ஃபியூ சேஞ்சஸ். அதாவது நீ சொல்றதை நான் கேட்கல, கொஞ்சம் வெளில போறேன், என் கண்ட்ரியில் என்ன வேணுமோ, என் கண்ட்ரியில் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திக்கிறேன் அப்படின்றான். தட் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜென்ஸ். அதை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டிஃபரன்ஸ் இன் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ். எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஸோ கார்வ் அவுட்ஸ் வந்து 3 types. One is removal of terminologies, removal of options, and the other one is difference in the economic environment. Economic environment நம்ம கண்டிஷன்ஸ் எப்படி, நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி சர்டன் திங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஓகே, கார்வின்ஸ், நீ சொன்னது இல்லாம சிலது நான் இன்க்ளூட் பண்றேன். நீ சொன்னது இல்லாம
சிலது நான் இன்க்ளூட் பண்றேன். அதுவுமே எதுக்காக? என்னோட எக்கனாமிக் என்விரான்மெண்ட்காக. தட் இஸ் கால்ட் அஸ் கார்வின். கார்வின்னா நீ சொல்றதுல நான் வெளில போறேன், ஐ டோன்ட் வாண்ட் தட் பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். நீ சிலதெல்லாம் சொல்ல மறந்துட்டா சொல்லல, அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்றேன். தட் இஸ் கால்ட் அஸ் கார்வின்ஸ். ஐஎஃப்ஆர்எஸ் ஐஏஎஸ் அடாப்டடா கன்வர்ஜ்டா? கன்வர்ஜ்னா அப்போ இண்டேஸ் படிச்சாலே ஐஎஃப்ஆர்எஸ் படிச்ச மாதிரியா? இண்டேஸ் படிச்சாலே ஐஎஃப்ஆர்எஸ் படிச்ச மாதிரியா? ஏன்னா அடாப்ட் பண்ணல, அதனால யூ கேனாட் லைக் டைரக்டா யூ கேனாட் கம்பேர். பட் வித் ஹெல்ப் ஆஃப் விச் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் கம்பேர்? போச்சு, சொன்னதெல்லாம் போச்சு. எல்லாருக்கும் பசிக்குது, 9 மணி, எல்லாம் ரெஸ்ட்லெஸ்ஸா போயிட்டீங்க. முன்னேறணுமா முன்னேறக்கூடாதா? பர்சன் கேப்பபிலிட்டி நான் சொல்லிட்டேன், ஃபயரா இருக்கணும் எப்பவுமே. 9:30 ஆனாலும் சொங்கி போக கூடாது. ஃபயரை காணும், எல்லாம் அணைஞ்சு போய் கிடக்குது. Carvins and carve-out statement with Indes is nothing but IFRS. Indes full-ஆ படிச்சுட்டு just carvins and carve-outs எது include எது exclude அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே IFRS எனக்கு தெரியும் நீ சொல்லிக்கலாம். IFRS செப்பரேட்டா ப்ரிப்பேர் பண்ணலாம் கிடையாது. Indes நல்லா படிச்சுட்டு carvins and carve-outs மட்டும் பார்த்துட்டா ஈஸியா IFRS படிச்சுட்டேன், IAS படிச்சுட்டேன்னு சொல்ல இன்டர்நேஷனல் சொல்லிக்கோ. புரிஞ்சுதா? ஓகே ஓரளவுக்கு. அப்பா நீங்க ಅರ್ಥ ಆಯ್ತಮ್ಮ? ನೀವು ಬುಲ್ತಾ ಇಲ್ಲಿ ಬದಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಿ. ಯಾ ಟೈಮ್ ಆಗುದಾ? ಯಾ ಯು ಕ್ಯಾನ್ ಲೀವ್. ಶೋರ್. ಬಾಯ್. ಸಿ ಯು ಆನ್ ಸಂಡೇ. Okay, sir. ನೀ ಇಲ್ಲಪ್ಪ, ಇಲ್ಲಿ ಒಬ್ಳು ಆಫೀಸ್ ಹೋಗ್ತಾ ಇದಾರ. ಅರ್ಥ ಆಯ್ತಲ್ಲ? ಇರು, ನಾವು ಕ್ವೆಶ್ಚನ್ಸ್ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡೋದು. Okay, okay. ಹಸಿವಾತಂದಲ್ಲಿ ಊಟ ಮಾಡ್ಲಕ್ಕೆ ಹೋಯ್ಡ್ರಾ ನೀನು? இல்ல sir. என்ன சொன்னா பசிக்குதுன்னு சாப்பிட போயிடாத, வெயிட் பண்ணுன்னு சொன்னேன். ஒர்க் ஃப்ரம் பார் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால ஈஸியாக என்ன பண்ணுவாங்க, டிஃபன் எடுத்துட்டு வா, காஃபி எடுத்துட்டு வா, சாப்பிட்டே கிளாஸ். இங்கே எதுவும் சாப்பிடல மார்னிங்? பிஸ்கெட் சப்போஸ் வேணும்னா நீங்கள் கேன் வெரி வெல் பிரிங் அண்ட் ஈட். டிஃபன் கூட சாப்பிடுங்க, ஐ டோன்ட் மைண்ட். வேணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டே கூட கவனிங்க, ஆனால் கவனிக்கணும். ஓகே, கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி வில் கம் டு திஸ் எண்ட். இந்த சாப்டர் இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். கொஸ்டின் நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்க தான் பண்ண போறீங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டரா சார் அப்படின்னு கேட்டா இட் இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் தி எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவ். பட் ஒரு சிஏவா நீ தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அட் திஸ் லெவல். இது இப்ப தெரிஞ்சுக்கலாம்னு தெரிஞ்சுக்கவே முடியாது, ஃபியூச்சர்ல படிக்கவே ஆப்ஷனே இருக்காது உனக்கு, எங்கேயுமே படிக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட். நீயே இப்போ என்ன பண்ணுவேன்னா இந்த கிளாஸ் கவனிக்கலன்னா நான் நிறைய சாப்டர்ஸ் எடுத்துருவேன். அப்போ அது ஒருத்தாத்த ஒரு மாதிரி அடிப்பான், ஒரு ஏஎஸும். அதில் தான் உன் ஃபோக்கஸ் இருக்கும். அதை நான் மறக்கக்கூடாது, அதை நான் ரீட்டைன் பண்ணணும். இதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டேன். அதனால ஒரு டைம் எடுத்து இதை இப்போ படித்தா மட்டும்தான் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ரெலவெண்ட்னா இட்ஸ் நாட் ரெலவெண்ட். ஹார்ட்லி 1 மார்க் 2 மார்க் ஏதோ வந்தால் வரலாம். ஸோ டக்குன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், எழுத முடியாது அதில். ஐயோ. Accounting standards for non-corporate entities in India are issued by non-corporate. Accounting for non-corporate எழுதணும்னா இல்லையா? என் நோட்ஸ்ல இருக்கா இல்லையா? என் நோட்ஸ்ல தூங்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? மேலே போய் செக் பண்ணுமா? இந்த இடத்துல கம்பெனிஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ண, இந்த இடத்துல ஐசிஐன்னு ஒன்று எதுக்கு போட்டேன்? இந்த இடத்துல சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் கார்பரேட்டுக்கு வந்து ஐசிஐ தான் டிராஃப்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகம் இருக்காது? இல்லைனா வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, போய் எடுத்து பாருங்க. ஓகே, அந்த இடத்துல சொன்னேன், மேபி எழுதிடுறேன். ஃபார் நான் கார்பரேட். யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் நான் கார்பரேட் அதெல்லாம் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இண்டேஸ் சொல்லிட்டீங்க, ஏஎஸ் சொல்லிட்டீங்க. ஏஎஸ் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், யாருக்கெல்லாம் நாட் அப்ளிகபிள்ன்றது அப்ளிகபிலிட்டி வந்து வில் see in the next class. As of now you have understood what is accounting standard, how it is being drafted. ஐயோ, பரவாயில்ல சார், விட்டுருங்க. நீ இந்த ஒரு கிளாஸ்
வெப்சைட்ல இருந்து எடுத்துருவேன். இது வந்து சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணணுமா? ஓகே, வேணா இப்போ இது பண்ணி அப்புறம் இந்த சிஸ்டம்ல நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இட் இஸ் எம்சிஏ. அடுத்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். டக்குன்னு ஆன்சர் சொல்லு. கொஸ்டின் யாரா படிங்க சத்தமா, தூங்காம படிங்க. முடிய போகுது, எந்தூசியாஸ்டிக்கா இருங்க. முடியும் போதாவது எந்தூசியாஸ்டிக்கா கொஞ்சம் மீஞ்சூர் படிங்க சத்தமா. A then B. என்ன ஆப்ஷன்? C, both A and B. Because manipulate பண்றதுக்கு அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் டிக்ளேர் பண்றாங்க இல்ல. Next, it is essential to standardize the accounting principles and policies in order to ensure transparency, consistency and all the above. பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு. Next, which committee is responsible for approval of accounting standards and their modification for purpose of applicability to யாரு? அவ்வளவுதான், நான் சொல்ல நீங்களே சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபெசிலிட்டேட் cross border flow of money. எனக்கு ரோல் ஆயிடுச்சு பாரு இப்போ A B A to B னு. நெக்ஸ்ட், கம்பேரபிலிட்டி ஆஃப் FS, யூனிஃபார்மிட்டி என்னது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் FS. என்ன ஆன்சர்? சத்தமா சொல்றா, கான்ஃபிடென்ட்டா சொல்றா. ஆல் தி அபோவ். தப்பா தான் பாரு, ஆல் தி அபோவ். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. Hope you got it. And other one, theoretical question என்ன சொல்றான், நீங்க என்ன பண்ணணும், உங்களோட இன்னைக்கோட டாஸ்க்கை ஜஸ்ட் இந்த தியரிட்டிக்கல் கொஸ்டினை ஒன் டைம் ரீட் பண்ணுங்க. பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒன் டைம் ரீட் ஆனால் மேண்டேட்டரியாக பண்ணணும். பண்ணுவீங்களா? இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் பண்ணணும். இல்லை வேணாம் நாசமாக போகிறேன்னா பண்ணாதீங்க. வெரி குட். ஓகே, என்ன சொல்கிறான்? எக்ஸ்பிளைன் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் இன் பிரீஃப். ஸ்டேட் தி அட்வான்டேஜஸ் அண்ட் செட்டிங் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அக்கௌண்டிங் செட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் என்னது? issued by ICA. மறந்துடணும்னு எங்கேயாவது போய் ஐசிஏன்னு எழுதி வைக்காத. ஓகே, to various aspects for the purpose of recognition, measurement, presentation and disclosure of what? Financial transactions and events. அது recognition, measurement, presentation, disclosure நாலும் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ. I hope you know. இல்லைனா கத்துனதெல்லாம் போச்சு, வேஸ்ட். நீங்க அர்த்தம் ஆயிடுச்சுலப்பா? ஸ்டே. Okay, what is the objective of accounting? Objective சொன்னா harmonize the accounting policies. Next, preparation of financial statements to make them comparable. Next, faith and reliability of users, because trustworthy create பண்ணனும் இல்லையா? அதான் நம்ம முடியும். What is the advantages? Okay, in the standard இது சொல்றோம், but you can give that benefits. நம்ம பார்த்தோம் இல்லையா? Standardization of alternative accounting policies, comparability, provide additional disclosure. அது கூட எழுதலாம். Or you can also write this: prevent any misleading accounting information, also prevents any manipulation by the management, data by the management, whatever it is. Next, அடுத்த question என்னது? ஏழாவது. Process of issuance of. Okay, இது actually இந்த ஆன்சர் இல்லை. I will go and take the. இப்போ நான் புதுசா மார்னிங் மாத்தணும்னு சொன்னாலே அதை எடுத்துட்டு வரேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்ச நாள் கழிச்சு யூஸ் பண்றேன். ஸோ ஐம் ஸ்ட்ரகிளிங் a bit between this technology. கௌதம் சிங் பிடிக்க முடியல இன்னைக்கு இல்லையா? क्या कर रहा भाई? இதுதான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகே, இதுதான் நீங்க ரெஃபர் பண்ணணும். இதை படிச்சாச்சு, இது படிச்சாச்சு, இதுவும் சொல்லியாச்சு. இங்கே வா, இது சொல்லு. இதை படி. 6th one சத்தமா.
aligning them with IFRS but retaining certain modifications suited to local conditions rather than adopting the IFRS exactly issued by the ISAB. Which technique is this? B. Next, numbering sollu. Ind AS 105, which is non-current asset held for sale and discontinued operation, applying the standard numbering rule, add 100 to the IFRS number, and which IFRS does it correspond to? IFRS 5 plus 100, which is equal to, that is Ind AS. Ind AS 105. Numbering புரிஞ்சதுல ஓரளவுக்கு. IAS னா டைரக்டா அப்படியே அதே நம்பர். IFRS ல ஒரு நம்பர் சொல்றானா plus 100 பண்ணிக்கணும். மறந்துங்க தொலைக்காத, ஃபைனல்ல கஷ்டப்படுவேன். நெக்ஸ்ட், டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லு. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸ் பேர் இட் இஸ் கால்ட் அஸ் டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். அதாவது அவசரப்பட்டு சொன்னா நீங்க கொஸ்டின் ஒழுங்கா படிச்சீங்கன்னா கரெக்டா சொல்லியிருப்பீங்க. ஏன்னா திஸ் டைப் ஆஃப் சேஞ்ச் இஸ் கிளாசிஃபைடுன்னு கேட்கறாங்க. கார்வ் அவுட்ல என்னது இது? டெர்மினாலஜி டிஃபரன்ஸ். அடுத்து இன்னொன்று சொன்னேன், ரிமூவல் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இது அப்ளிகபிலிட்டி சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கொஸ்டின். அடுத்து இல்லை, இதெல்லாமே அப்ளிகபிலிட்டி பார்த்து சொல்லிக்கலாம். ஓகே, வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்? சேம் அதே கொஸ்டின் தான், பெனிஃபிட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். என்னென்ன சொல்கிறான்? இது வந்து இண்ட் AS பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறான், பட் சேம் தான். ஓகே, என்ன சொல்கிறான்? ஐடென்டிஃபைஸ் தி ஏரியா, அப்புறம் ஸ்டடி குரூப் ஃபார்மேஷன், டிராஃப்ட், சர்க்குலேட் ஃபார் கமெண்ட்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் டிராஃப்ட் ஃபார் பப்ளிக் கமெண்ட்ஸு, கமெண்ட்ஸ் இஷ்யூட் கன்சிடர் ஃபார் டிராஃப்ட் பை ICA கன்சிடர் பண்ணுறான். வேணும்னா என்ன பண்ணலாம்? சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி இட் வில் பி இஷ்யூட் பை தி MCA. ரோல் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குளோபல் வந்துருச்சு. குளோபல்னா என்னது? இன்டர்நேஷனல். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எமர்ஜென்ஸ் ஆஃப் IFRS ஃபார் த பர்பஸ் ஆஃப் குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ். எதுக்காக? யூனிஃபார்மிட்டி, கம்பேரபிலிட்டி, ஃபண்ட் ரைசிங், லிஸ்டிங் பர்பஸ். ஜஸ்ட் ரீட் கொடு. குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபெசிலிட்டேட் cross border flow of money, global listing, correct, comparability of financial statements, improve the ability of the investor to compare the investments on the global basis and thus lower the risk of error of judgment. It facilitate accounting and reporting for the companies with global operation and eliminate some costly requirement, say restatement of financial statements. நீ பாட்டு ஏஎஸ்க்கு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இன்னொருத்தனை கூப்பிட்டு என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன பண்ணணும்? IFRS கம்ப்ளைண்ட்டாக மாற்றி கொடுன்னு சொல்லி ஸ்பெண்ட் பண்ணணும். So it reduces cost. இதெல்லாம் டீட்டெயில்டாக அப்படியே பேராகிராஃபாக வேணும்னா அவசியம் இல்லை. ஜஸ்ட் சிங்கிள் பாயிண்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் போட்டால் போதும். கம்பேரபிலிட்டி, குளோபல் லிஸ்டிங்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றது என்ன ஜென்ரலாக நீ பேசுறது அப்படியே எழுது. ஓகே, கொஞ்சம் இங்கிலீஷ் பெட்டராக இருக்கணும். வாட் யூ மீன் பை கார் அவுட்ஸ் அண்ட் கார்வென்ஸ் இன் தி இண்ட் AS? தமிழில் சொல்லு. ஈஸியார், டக்குன்னு எழுந்து அப்படியே சொல்லு பார்க்கலாம். கார்வென்ஸ் அண்ட் கார் அவுட்ஸ் என்னன்னு? ஈஸியார். IFRS complaint, adopt, convergence. அப்போ நம்ம கன்வர்ஜென்ஸ் பண்ணுறோம். கன்வர்ஜென்ஸ் 2 இருக்கு, விச் இஸ் நானே சொன்னேன் என்னது? பட்டி டிங்கரிங் பண்ணுறது பேர் தான் கன்வர்ஜென்ஸ். அதில் அந்த பட்டி டிங்கரிங் பண்ணுற மெத்தட் வந்து கார்வென்ஸ் அண்ட் கார்வெட்ஸ். கார்வெட்ஸ்னு என்ன? அடாப்டா கன்வர்ஜென்ஸா? கன்வர்ஜென்ஸ்னு பேர் இருந்தாலே பட்டி டிங்கரிங்னு அர்த்தம். அதில் கார்வெட்ஸ்ன்ற அப்புறம் என்ன அர்த்தம்? அவுட். சொல்லு, பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நீ சொன்ன சில விஷயத்த நான் இக்னோர் பண்றேன், தட் இஸ் கார்வெட்ஸ். முதல்ல நான் வெளில வரேன், ஸ்டெப் அவுட் பண்றேன், தட் இஸ் கார்வெட்ஸ். எனக்கு சிலது வேணும் அப்படின்றத அங்க இல்லாத நான் ஆட் பண்றேன், தட் இஸ் கால்ட் அஸ் கார்வெட்ஸ். எழுத முடியுமா? ஜஸ்ட் ஒரு வாட்டி அப்படியே படிச்சுட்டு டக்குன்னு போய் பிரேக்ஃபாஸ்ட் போயிடலாம். சந்தோஷமா படிங்க பார்க்கலாம் எல்லாரும். சத்தமா ப்ளீஸ். Presumed to be existing in that.
prevailing in India. Deviations stated in the IFRS, commonly known as over and above the given in the IFRS is called as IFRS இல்லாத நான் உனக்கு எனக்கு வேணும் அப்படின்னா that is called as Darwin's. அவ்வளவுதான். Congratulations, successfully you have completed the first chapter along with the questions and MCQs. வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணோம், ஒன் டைம் அப்படியே படிச்சுக்கோ, அவ்வளவுதான். அதோட ஒதுக்கி வச்சிரு, எக்ஸாம் அப்போ பார்த்தா போதும், இதுக்கப்புறம் அதை பார்க்க வேணாம். இது இப்போ படிக்கலன்னா எப்பயுமே படிக்க முடியாது, ரைட்? ஓகே, ஸோ லெட்ஸ் வைண்ட் அப். தேங்க்யூ ஸ்ரேஷா, தேங்க்யூ.